பரணி கேக்குதா? ஆரம்பிச்சிடலாமா? அப்படியே அப்டேட்டோட ஆரம்பிக்கிறீங்களா? கேக்குதுண்ணா. என்னது புரியல? ஜித் பல்டன் அங்க பேசுறாரு போல. அதான் சரி, ரைட்டு, நீங்க அப்டேட்டோட ஆரம்பிச்சிருங்க. சரி, ஓகே. இன்னைக்கு வந்து அப்டேட்டு மேஜரான வந்தது வந்து பார்த்தீங்கன்னா, கருப்பு ஓவர்சீஸ் ரைட்ஸ் வந்து பார்ஸ் ஃபிலிம்ஸ் அவங்க வாங்கியிருக்காங்க. இன்னைக்கு அஃபிஷியலாக வந்து சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ஆரியன் படம் ப்ரோமோஸ் 2 ப்ரொமோஷன், ஆஃப்லைன் ப்ரொமோஷன்லாம், அப்புறம் மூவி கண்டென்ட்டே வந்து அந்த பிளாட் லைனே வந்து ஒரு ப்ரோமோவாக வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே நல்லா இருந்துச்சு. அப்புறம் தெலுங்குல மாஸ் சத்ரா அந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. படம் அக்டோபர் 31 வருது. ரவிதேஜா, ஸ்ரீலீலா நடிக்கிற படம். பேட் கேர்ள் அந்த படம் நவம்பர் 4 ஹாட்ஸ்டார்ல ஸ்ட்ரீம் ஆகுது. அதுக்கப்புறம் பிரதீப் ரங்கநாதன் அவர் வந்து ஒரு தேங்க்ஸ் ஃபார் த ஹார்ட் ட்ரிக் அப்படின்னு சொல்லி ஒரு தேங்க்யூ வீடியோ போட்டிருந்தாரு ஆடியன்ஸை தேங்க் பண்ணுறதுக்காக. ஸோ அதே மாதிரி நீக் படத்தோட ஆக்டர் பவிஷ் அவரோட அடுத்த ஃபிலிம் வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பூஜையோட. ஒரு ரோம்காம் ஃபிலிம். மகேஷ் ராஜேந்திரன் அப்படின்றவர் தான் டைரக்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் விஜய் சித்து விலாக்ஸ் அவங்க டைரக்ட் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டயங்கரம், அதோட பூஜை இன்னைக்கு நடந்துச்சு. அதோட ஃபிலிமுமே மீன்ஸ் அதோட ஷூட்டுமே சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்புறம் காந்தாரா சாப்டர் 1 அந்த படம் அக்டோபர் 31 அமேசான் ப்ரைமில் வந்து ஸ்ட்ரீம் ஆகுதுன்னு சொல்லி இன்னைக்கு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். ஏதாவது வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். அவர் விஜய் சித்து வாக்ஸ் பார்ட்டிக்கு வராரு போலையே, மொட்டை மாடி பார்ட்டிக்கு. ஐஸ்வர்யா ஃபேக் பல்தான். அவங்க இப்ப மொட்டை மாடி பார்ட்டியே பண்றாங்க. ஆமா, அது ஃபேக், அது ஏஐ. அது அப்படி வருவாங்கன்னு சொல்லி போட்டிருந்திருப்பாங்க இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டு வந்ததுனால. இல்ல ப்ரோ, அவங்க அபிஷியல் விஜய் சித்து பிளாக்ஸ் பேஜ் எல்லாம் போட்டுருந்தாங்க. இல்ல இன்ஸ்டாகிராம்ல அப்டேட் பண்ணல. இல்ல ஓகே ஓகே, ஏன்னா இன்ஸ்டாகிராம்ல போட்டுருவாங்க அப்படின்னா போடல. எனக்கு தெரிஞ்ச அவங்க லாஸ்டா பண்ணது டிராகனுக்கா ஸ்வீட் ஹார்ட். ஸ்வீட் ஹார்ட்டா? ஓகே ஓகே ஓகே, சரி ஓகே, பார்ப்போம். அப்படின்னு சொல்லி வேற ஏதோ அப்டேட் மிஸ் ஆகலன்னு நினைக்கிறேன். ஸோ மாஸ் ஜாத்ரா ட்ரெய்லர் சொன்னீங்களா? சொல்லிட்டேன் ப்ரோ. எனக்கு ட்ரெய்லர் பெருசா பிடிக்கல. ஆனா அஜித் பல்தான் நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ட்ரெய்லர்? கமல் சொல்லுவார், நான் சொல்ல வேண்டியதெல்லாம். நீங்களே சொல்லிட்டா போச்சு என்ன. எனக்கு எப்பவும் போல ரவிதேஜா ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சு அதே மாதிரி ஜாலியா பண்ணாதான் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே ஓகே, கண்டென்ட்டா ஏதாவது இருக்குமா? எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? ஏங்க அது கமர்ஷியல் படங்க, பக்கா தெலுங்கு கமர்ஷியல் படம் தாங்க. பட் ஆனா வந்துட்டு நீங்க எதிர்பார்க்குறீங்களா கண்டென்ட்டா? 75th ஃபிலிம் தானே. அவர் 100 ஃபிலிமே பண்ணாலும் ஜாலியா பண்ணாதான் பண்ணுவாரு, கண்டென்ட் எல்லாம் பண்ண மாட்டாரு. எனக்கு அவர் படம் ஹிட் ஆகுதா அங்க தெலுங்கு சைடுல? ஆகல, கொஞ்ச நாளா ஃபிளாப் தான் கொடுத்துட்டு இருக்காரு. ரஷ்யா கிராக்னு ஒரு படம் ஓடுச்சு நமக்கு. ஓகே ஓகே, நம்ம சேதுபதி படம். இது ஹிட் தான் bro. இந்த டைரக்டரோட கூட ஃபர்ஸ்ட் படம் பண்ணோம், தமாகா. போஸ்டர் போய் கை கட்டுறாரு பரணி ப்ரோ. கொடுத்துட்டேன் ப்ரோ. கீழே ஒருத்தர் உங்கள்ட்ட ஏதோ கேட்டிருக்காரு பாருங்க கமெண்ட்ஸ்ல. என்னவா? ஷோ போட்டு பாகுபலி ரீ ரிலீஸ் வருதுல்ல, 1 டே ஷோவா இல்ல லாங் ரன்னிங் இருக்குமா ப்ரோ? லாங் ரன்னிங்னா மீன்ஸ் என்ன சொல்ல, ஒரு வாரம் ஷோ ஓட்டுவாங்க எனக்கு தெரிஞ்சு. இப்போ அக்டோபர் 31 ஆரியன் தான் ஒரு நோட்டபிள் ஃபில்மாக நான் பார்க்குறேன். ஆரியன், அதுக்கப்புறம் ஆன்பாவம் போலாது லிமிட்டட் ரிலீஸ் இருக்கும். அவங்க வந்து எவ்வளோ தூரம் மேக்ஸிமம் புஷ் பண்ண முடியுமோ புஷ் பண்ணுவாங்க, ஆஸ் லாங் அஸ் ஆடியன்ஸ் வர வரைக்கும். ஆனால் அந்த 3 மணி நேரம் 44 நிமிஷம்ன்ற ரன் டைம் மட்டும்தான் வந்து ஒரு ஸ்கெப்டிக்கலாக இருக்கும். ஸோ அதனால ஆடியன்ஸ் வந்தாங்கன்னா அது லாங் ரன் இருக்கும். அப்படி இல்லைன்னா எவ்வளோ நாள் ஓட்ட முடியுமோ ஓட்டுவாங்க. நார்மல் ஃபிலிம் மாதிரி தான்.
ஓகே. அப்புறம் நம்ம ஒரே ஒரு நண்பர் வந்து இந்த சியான் 63 அப்டேட் எப்பன்னு சொல்லி மாதிரி கேட்டுட்டு இருந்தாரு. டிஎம்லேயும் பண்ணிட்டு இருப்பாரு அடிக்கடி. அவருக்காக ஒரு ஸ்பெஷல் அப்டேட்டு. இந்த வாரம் வியாழக்கிழமை வந்து அந்த படத்துடைய அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வருது. ஏற்கனவே சொன்ன மாதிரி டெபியூட் டைரக்டர் தான், இதான் ஃபர்ஸ்ட் படம் அந்த டேரக்டருக்கு. நீங்க விஷ்ணு ஏடாவன் கிடையாது, அது அதுக்கு அடுத்த படம் தான். இப்போ பண்றது வந்து முற்றிலும் புதுமுகம், இண்டஸ்ட்ரியில கேள்விப்படாத பேரு. அவர் தான் வந்து படத்துக்கு டேரக்டர். மியூசிக் கம்போசருமே ஒரு புது மியூசிக் டேரக்டர் மாதிரி தான். கிட்டத்தட்ட 3 BHK படத்துக்கு மியூசிக் போட்டார்ல, அவர் தான் அம்ரித். அவர் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்றாரு. சத்யராஜ்லாம் நடிக்கிறாரு. படத்துல 2 ஹீரோயின் வந்து 2 பெரிய ஹீரோயின் பேசிட்டு இருக்காங்க. அந்த ஓரளவுக்கு அவங்க ஆஃபீஸில் கன்ஃபர்மேஷன் சொன்னதுக்கப்புறம் நான் சொல்லுவான். இதுதான் இப்போதைக்கு அப்டேட். அவர் ரெகுலரா விக்ரம் அப்டேட் கேட்டுக்கிட்டு இருப்பாரு. அவருக்காக அது முக்கியமா சியான் 63 அப்டேட் வேணும் வேணும்னு சொல்லிட்டு இருப்பாரு டிஎம்ல. அவருக்காகவே இந்த ஸ்பெஷல் அப்டேட். அந்த படத்துடைய அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோ வந்து அடுத்த வாரம், அதாவது நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல வரும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்றோம். இந்த வாரம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வருது, அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட். ஏற்கனவே வந்து மடோனா ஸ்வீல் எடுக்கிறாரு, சாந்தி டாக்கி தயாரிக்கிறாங்க அனௌன்ஸ்மெண்ட் வச்சுல. இப்போ சாந்தி டாக்கி தயாரிக்கிறாங்க. அவர் மடோனா ஸ்வீல் பயிலா டேரக்டர் மாத்திருக்கோம் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட், அல்லது இல்லை அஃபீஷியல் அப்டேட். இந்த படத்தை பத்தி 63 படத்துடைய அஃபீஷியல் அப்டேட் வந்து இந்த வியாழக்கிழமை வரும். அது அவருக்காக சொல்லிடலாம். ஓகே, சூப்பர். இது வரைக்கும் படமே பண்ணது இல்லையா? இல்ல ஸ்டார்டிங் பண்ற மாதிரி? இல்ல, படமே பண்ணதில்லை. சொல்ல போனா ஸ்டார்டிங் அசிஸ்டன்ட் டேரக்டரா ஒர்க் பண்ணதில்லை. பட் குவாலிட்டியான ஷார்ட் ஃபிலிமா எடுத்திருக்காரு, பயங்கரமான ஷார்ட் ஃபிலிமா எடுத்திருக்காரு. அந்த அந்த டேரக்டரோட ஃபர்ஸ்ட் படம் இதுதான். ஒரு ரொம்ப வருஷம் கழிச்சு தமிழ் சினிமாவில் வந்து ஒரு பெரிய ஹீரோ படத்துல அறிமுக இயக்குனர் அப்படிங்கிறதே ஒரு ஷாக்கிங்கான நியூஸ். ஆனால் அதே சமயம் உள்ள ஒரு நல்லது ஒரு நியூஸ். ஏன்னா வந்து பெரிய ஹீரோக்கள் நம்புறாங்க அப்படின்னா அது கதை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். அவங்க நம்பினாங்கனாலே அந்த நம்பிக்கையை இவங்க காப்பாற்றுறதுக்காக பயங்கரமாக உழைப்பாங்க. அதுவே நமக்கு வந்து ஒரு உண்மையான சர்ப்ரைஸ் தான். உங்களுக்கு க்ளூ அப்படின்னா டேரக்டர் க்ளூ சரி வேணாம், அது க்ளூ கொடுத்தா இல்லை. ஏற்கனவே இல்ல ஜெயம் ரவி புது டேரக்டர் கூட பண்ணியிருக்காரு. இல்லை பெரிய ஹீரோக்கள் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டால் தெரியல. ஜெயம் ரவி நிறைய பேர்த்து கூட பண்ணியிருக்காரு. இந்த அடங்கம்பர் டேரக்டருக்குலாம் அவர் அறிமுகப்படுத்தினார் தான். சிவகார்த்திகேயன் டான் பண்ணியிருக்காரு, டான் டேரக்டர். அப்புறம் பெரிய ஹீரோக்கள் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷம் கழிச்சு விக்ரம் இப்பதான் பண்றாருன்னு நினைக்கிறேன். விக்ரம் பண்றாரு, நல்லது ஒரு தொடக்கம். ஒருத்தர் நண்பர் வந்து விக்ரம் ஃபேன் வந்து ரொம்ப கேட்டுட்டே இருப்பார் டிஎம்ல. அவருக்காகவே இந்த ஸ்பெஷல் செய்தி. இந்த படத்தை முடிச்சதுக்கு அப்புறம் வந்து விஷ்ணு ஏடவன் படம் பண்றாங்க 64. அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த 64 வந்து ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு கமர்ஷியல் கான்செப்ட். தமிழ் சினிமாவும் இல்லை, அப்படி ஒரு கதைக்களத்தை இந்திய சினிமாவில் யாரும் டச் பண்ணல. ஆனால் ரியாலிட்டியில் நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம், இந்திய சினிமாவில் யாரும் டச் பண்ணாத ஒரு கதைக்களம். அதை வந்து கமர்ஷியல் ஜோன்ல சூப்பராக விஷ்ணு ஏடவன் வந்து ரெடி பண்ணியிருக்காரு. அதோட அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமே உங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுவுமே இந்த படம் முடிஞ்சு, இந்த படம் அனௌன்ஸ்மெண்ட் முடிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அது வரும். அதுவும் சாந்தி டாக்கி இல்ல அது வந்து வேல்ஸ் இன்டர்நேஷனல் ஐசரி கணேஷ் தயாரிக்கிறாரு. விஷ்ணு ஏடவன் படம், அனிருத் மியூசிக். அதுக்கான ஒரு சூப்பர் ப்ரோமோ ஒன்று இருக்கு, கான்செப்ட். அது சொல்றேன். அது இந்த படம் அனௌன்ஸ் பண்ண முடியும், அதுக்கப்புறம் அதை சொல்லுவோம். அது சூப்பரா இருக்கும். இதுவுமே வந்து இந்த டேரக்டர் பேரை யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு 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 டேரக்டர். சரி, விராஜ் பாத்தியன் வரைக்கும் சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு? நீங்க சொன்ன மாதிரிதான் இருந்துச்சு. ஓவர் பாத்தீங்கல்ல, நம்ம ஒண்ணு நினைச்சா இல்ல, நான் இதோட ஒண்ணு காட்டுறேன். அந்த மாதிரி இருந்துச்சு. அது கிளைம் நீங்க சொன்ன அந்த கிளைமாக்ஸ் இதெல்லாம் ரொம்ப என்னடா அப்படி இருந்துச்சு. நான் வச்சே காட்டுறேன், அந்த மாதிரி இருந்துச்சு. இப்ப நான் வச்சே காட்டுறேன் பாரு உனக்கு லிஸ்ட். ஓ, நீ எதிர்பார்க்காதது பிளாட் ட்விஸ்டடா. அதான் அந்த மாதிரிதான் இருந்துச்சு. ஐயா எக்கச்சக்கம். அதுதாங்க நிறைய பேர் அந்த ரிலீஸ் டைம். எந்த படம் சொல்றீங்க? மிராஜ். அதுல வர ஒரு ட்விஸ்ட் கூட எனக்கு ஃப்ரெஷ்ஷால எல்லாமே கெஸ் பண்ணிட்டேன், இதுதான் அடுத்து நடக்கும். அதை தாண்டி கிளைமேக்ஸ் மாவீரன் ப்ரோ, கிளைமேக்ஸ் உள்பட அது ஃப்ரெண்டு கேரக்டர், ஹீரோயினோட ஃப்ரெண்டு கேரக்டர்
இது எல்லாம் இவ்வளவு அப்பாவியா போயிட்டு இருக்கானுங்க. அப்ப கண்டிப்பா சரி இவனுங்களும் எதுக்கு விட்டு வச்சுக்கிறீங்க, இவனுங்களும் கேடு கட்டவனு காட்டி தொலைங்கன்னா அதே மாதிரி காட்டுறானுங்க. அது அப்படிதான், அதை விடுங்க. அந்த இட்டு வெல்கம் டு டெரி அந்த சீரீஸ் இன்னைக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ 53 நிமிஷமும் என்னமோ அது பார்த்தேன். ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் பார்த்துன்னு எனக்கு ஒரு மாதிரி இதாயிடுச்சு, ஷாக் ஆயிடுச்சு கொஞ்சம். என்ன சொல்ல, அது ஒரு மாதிரி காட்டியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கோரி. அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு தெரில. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ட்ராமாவாக தான் போகும். சரி அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அதே மாதிரி லாஸ்ட் எண்டிங் ஒரு 10 மினிட்ஸ் அதை ஒரு மாதிரி நல்லா கனெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் எபிசோடு பிடிச்சிருந்துச்சு. அந்த ஒரு இது பாட்டை தவிர ஒரு அது என்ன சொல்ல, அந்த ஒரு அதில் ஒரு குட்டி கேரக்டர் ஒன்று வரும், அந்த கேரக்டரை தவிர எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. பட் எனக்கு நான் எண்டிங் ட்விஸ்ட் சத்தியமாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல அந்த மாதிரி. இந்த ரெஸ்ட் ஆஃப் த எபிசோட்ஸ் வீக்லி தான் பார்ப்பேன். ஸோ பார்த்துட்டு சொல்கிறேன். யாராவது ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சும்மா இப்போ ஃபர்ஸ்ட் எபிசோடு மட்டும் பாருங்கள். மாவீரன், கமல், அஜித் பல்தான் எல்லாம் பாருங்க. தமிழ் டப் கிடையாது, இங்கிலீஷ். எந்த சொல்றீங்க? இட்டு தானே? ஆமா ஆமா, தமிழ்ல வரதா சொன்னாரே ஒருத்தர் இதுல, அது என்னது ஜியோ ஹாட் ஸ்டார்ல. இல்லையே, நான் தமிழ் டப் பார்க்கலையே. அது வந்து அந்த இதோட பேக் ஸ்டோரியா? இது வந்து இந்த இந்த வீட்டுல ஒரு பேய் காட்டுவாங்களே, வீட்டுல ஒரு பேயை காட்டுவாங்களே, அதோட பேக் ஸ்டோரியா? பேக் ஸ்டோரியான்னு தெரியல. இது ஒரு ஃப்ரெஷ் ஐபி மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு இப்போ வரைக்குமே. ஓகே, அது மாதிரி நல்லா இருந்துச்சு, பாருங்க. ஹாட் ஸ்டார்ல இருக்கு. யார் இந்த வாரம் என்ன பட போறீங்க? வாரம் எப்ப இருந்தாலும் பிரீமியர் போடணும்னு நினைக்கிறேன். ஆன்பவம் பொல்லாது, அதை பார்த்துட்டு தான் போகணும். யாத்ரா ட்ரெய்லர் ஒரு மாதிரி வைபா தான் இருக்கு. விக்ரம் அக்கடுவா அது என்னது அந்த மாதிரி இருக்கு, மீசையை முறுக்கி விட்டு டபுள் ஷர்ட்லாம் பார்க்கும்போது. ஆனாலும் போக மாட்டேன். ஏங்க போற மாதிரியே சொன்னீங்க. நான் கூட சரி மாவீரன் இந்த படத்துக்கு போயிடுவார் போல அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அவருக்கு அந்த படம் பாக்குற அளவுக்கு எல்லாம் சினிமா நாலேஜ் கிடையாது, அவ்வளவுதான். புரியல. ஓகே, இல்ல அவர் திரும்ப கேட்பாரு, அதுதான் அந்த படம் பாக்குறதா சினிமா நாலேஜ்னா, அப்படி ஒரு சினிமா நாலேஜ் எனக்கு தேவையில்ல சார். அந்த படம் பாக்குற அளவுக்கு ப்ரோ மாசான ஒரு படம், அவர் எல்லாமே எலைட்டான படம் தானே பார்ப்பாரு, இந்த மாதிரி சொல்றேன். அப்படியெல்லாம் இல்லையே. இல்ல அதுதான், அந்த படம் பார்த்தாதான் சினிமா நாலேஜ் நீங்க ஒத்துக்குவீங்கன்னா, அப்படி ஒரு சினிமா நாலேஜ் தேவையில்லைங்க சார். அதுதான மாவீரன். விகாஸ் ப்ரோ, நீங்க ட்ரெய்லர் பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாத்துட்டேங்க ட்ரெய்லர் வந்து. நான் அவிதேஜா படம் வந்து ட்ரெய்லர் பார்க்காமலாம் இருக்க மாட்டேன், அந்த உடனே பார்த்துட்டேன், ஷேரும் பண்ணிட்டேன். எனக்கு மாவீரன் சொன்ன மாதிரி அப்பப்ப வாங்க சுமார் ப்ரோ. ஸ்பெஷல்லாம் இல்ல ப்ரோ, நம்மளுக்கு இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துட்டனால நல்ல அட்வான்டேஜா இருக்கு. நம்ம வீட்ல இருந்தே எல்லா வேலையும் பார்த்துக்கலாம், எங்க வெளியே போக தேவையில்ல, எந்த பிரச்சனையா இருந்தாலும் வீட்லயே இருக்கலாம், ஜாலியா இருக்கு ப்ரோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன். வாரத்துக்கு 3 நாள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானே பண்றீங்க, என்னமோ புதுசா பண்ற மாதிரி. வாரத்துக்கு 3 நாள்லாம் இல்ல பரணி, நான் எப்பவுமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். அப்புறம் என்ன, என் மேனேஜர் கூட என்ன வீட்டுல தான் வந்து பாக்குறாரு, அதுக்கு என்ன சொல்ற? அதுதான் நான் பெரிய பொசிஷன்ல இருந்தா அப்படிதானா? இல்ல நான் யாரா இருந்தாலுமே வீட்டுல கூப்பிட்டு பார்க்க வச்சிருது, நம்ம வெளியே எங்க போறது இல்ல. இல்லன்னா அந்த ஒரு இல்ல பரணி சுமார் என்ன தெரியுமா, நீ என்னடா என்ன கூப்பிடுறது, வேணா நீ வேணா வீட்டுக்கு வரா அப்படின்ட்டு. அதுதான் அந்த நல்ல ஃபெசிலிட்டி இல்ல, அது நல்லா இருக்கு ஆக்சுவலா. வந்துட்டு அது பழகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வந்துருது. நீங்க பாரு, இன்னைக்கு மழை, நம்மளுக்கு வந்து வெளியே எங்கும் போகணும்னு அவசியம் இல்லை, வீட்டுல இருந்தே ஒர்க் பண்ணிக்கலாம். அது வந்து அப்படியே வீட்டுல நம்ம எங்க எந்த இதுவா இருந்தாலுமே கலை நல்ல நம்மளுக்கு எப்படி சொல்றது, இப்போ வெளியே வந்து வீட்டுல பால் வாங்கினுவான்னு சொன்னாங்கன்னா வீட்டுக்கு எல்லாமே டெலிவரி வீட்டுக்கே பண்றாங்களா, எதுக்கு நம்ம வெளியே போய் வாங்கலாம்? வீட்டுல எது வாங்க சொன்னாலுமே நம்ம ஆர்டர் பண்ணா வரப்போகுது, அவ்வளவுதான். நீங்கெல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றீங்க, இங்கெல்லாம் ஒரு சில பேர் இருக்காங்க ஒர்க் ஃப்ரம் தியேட்டர் பண்ணிட்டு இருக்காங்க, அதுமா உங்களுக்கு
இல்ல நான் கூட ஒர்க் ஃப்ரம் தியேட்டர் பண்ணுவேன். எப்பனா ஒர்க் ஃப்ரம் ப்ரிவியூ தியேட்டர், அது இந்த வாரத்துல அது நடக்கும். அது எப்பெல்லாம் படம் போடுறாங்களோ அப்போ ஒர்க் ஃப்ரம் ப்ரிவியூ தியேட்டர் போன்லயே வந்து நம்ம ஹேண்டில் பண்ணிக்கிறது, மெயில் போடுறதோ இல்ல மெசேஜ் அனுப்புறதோ எல்லாமே அது அது இருக்கதான் செய்யும். நம்ம வந்து எல்லாமே அப்படியே கம்பைன் பண்ணி பண்ண வேண்டியது தானே. இதுக்கு மெயினா என்னன்னா, இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் வந்ததுல இருந்து நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. பிரகாஷ் ப்ரோ உங்களுக்கு? நான் ஃபர்ஸ்ட் பதில் சொல்ல வந்தேன், அப்புறம் ஆஃப் ஆயிட்டேன். சரி விடுங்க, நம்ம அடுத்தது போவோம். அப்புறம் ரொம்ப நாளா ஒன்று ஒன்றும் இல்லை, நிறைய பேர் கேட்டுட்டு இருப்பாங்க. சில பேர் சீரியஸாகவே கேட்பாங்க, சில பேர் ட்ரோல் பண்ணுறதுக்காக கேட்பாங்க. என்னன்னா வந்து சினிமா அப்டேட்டே பேசிட்டு இருக்கீங்களே, இப்போ கலை நிலவரம்லாம் வந்து நிறைய விஷயங்கள் மாறுது, அரசியல் அது போக ஸ்போர்ட்ஸ் எல்லாமே பேச வேண்டியதாங்க, எதுக்கு இதை மட்டும் சினிமா மட்டும் பேசிட்டு இருக்கீங்க, போர் அடிக்கலையா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. சில பேர் திட்டவும் செஞ்சாங்க, அதான் நாட்டில் என்னென்னமோ நடந்துட்டு இன்னும் சினிமா பேசிட்டு இருக்கலையா அப்படின்னா. அப்புறம் நம்மளே சொல்லியிருந்தோம் என்னன்னா வந்து ஒருவேளை அரசியல் பேசுறதா இருந்தால் அப்போ சினிமா டாக்னு போட்டுட்டு சினிமா அப்டேட்ஸ் பக்கத்தில் போடாமல் அதுக்கு பக்கத்தில் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறத போட்டுட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது எப்பன்னு ஒரு சிலர் மட்டும் கேட்டாங்க, எல்லாரும் கேட்கல, ஒரு சிலர் மட்டும் கேட்டுட்டு இருந்தாங்க, எப்போ பாலிடிக்ஸ் பேசுவீங்க, எப்போதான் பேசுவீங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்டாரு. அவங்களுக்குலாம் அப்டேட்னா அடுத்த திங்கக்கிழமையில வந்து நம்ம வந்து ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் சினிமா பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லா கான்ட்ரவர்சியும் சேர்த்து அரசியல் உட்பட எல்லாமே பேசலாம். அதாவது சண்டை இல்லாம, சச்சரவு இல்லாம, அபியூஸ் இல்லாம அவங்கவுங்க வாதத்தை முன்னெடுத்து பேசலாம். சண்டை போடுறவங்களோ சச்சரவா சண்டை போட்டு கெட்ட வார்த்தை திட்டம் மட்டும் தான் நான் பேச வரேன் அப்படிங்கிறவங்க வந்து நமக்கு வேண்டாம். அவங்களை எப்பவும் போல நம்மளே தூக்கிடுவோம். மற்றபடி நார்மலா விவாதம் சொல்ல பண்ற போனா ஒரு ஹெல்தி கான்வர்சேஷன், அவ்வளவுதான். ஆமா, ஹெல்த்தி கான்வர்சேஷன் அபவுட் பாலிடிக்ஸ். அது வந்து வர திங்கக்கிழமையில இருந்து, அதாவது அடுத்த வாரம், இன்னைக்கு திங்கக்கிழமையா, அடுத்த திங்கக்கிழமையில இருந்து நம்ம பாலிடிக்ஸ் பேச ஆரம்பம். இதுல ஏதாவது உங்களுக்கு கருத்துக்கள் இருந்தா நீங்க கமெண்ட்லயோ இல்ல யூடியூப் கமெண்ட்ஸ்லயோ இல்ல எங்க டிஎம்லயோ சொல்லிக்கலாம். இதுல ஏதாவது நீங்க இது மாதிரி பண்ணலாம், அது மாதிரி பண்ணலாம், இப்பெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நீங்க பேசுறதா எதுனாலும் உங்களுடைய அரசியல் ஸ்பேஸ் கொடுத்த கருத்துக்களை எங்களிடம் முன்கூட்டியே நீங்க தெரிவிக்கலாம். அப்படி தெரிவிக்கும் பட்சத்தில் அதனையும் நாங்கள் கருத்தில் கொண்டு ஸ்பேஸை தொடருவோம். இதை இப்பயே அனௌன்ஸ் பண்ணிடலாம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. நான் ஸ்பேஸ் முடியும் போது அனௌன்ஸ் பண்ணலாம்னு இருந்தேன். சுகுமார் ப்ரோ என்ன விசேஷம் கேட்கறதுனால அப்படியே இதுலேயே உள்ள போயிடும். இது வந்து அடுத்த வாரத்துல இருந்து திங்கட்கிழமை வந்து நீங்கள் ஒரு சிலர் மட்டும் அவளுடன் எதிர்பார்த்த அந்த அரசியல் ஸ்பேஸ் அடுத்த வாரம் திங்கட்கிழமை வந்து போடலாம். அக்டோபர்ல இருந்து போடலாம்னு சொல்லியிருந்தேன், முன்னாடி பிப்ரவரி அப்போ சொல்லியிருந்தேன். பட் அக்டோபர் தீபம்லாம் முடிட்டோம், அப்படி இழுத்தாச்சு. இப்போ நவம்பர், அதாவது அடுத்த வாரத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். நீங்க அந்த அன்னைக்கு போட்ட மாதிரி சண்டே மதியம் போடுவீங்க வீக்லி 1 டே அப்படின்னு நினைச்சேன். இல்ல எல்லா நாளுமே பேசிடலாம். ஆனா என்னன்னா கடைசி ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் அந்த மாதிரி டைம் ஒதுக்கலாம். சினிமா டாபிக் பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டாபிக் இல்ல அரசியல் டாபிக் அதுக்கு ரொம்ப சூடு புறக்கா இருக்கு அப்படின்னா அதுல இருந்து பேசிக்கலாம் அப்படிங்கிறதா. டெய்லியுமே பேசலாம். அதாவது சினிடாக்குன்னு போட்டு சினிமா அப்டேட்ஸ் போட்டுருக்கோம்ல, அது போடும்போது எப்படி இந்த வேல்பாரிக்கு டைட்டில் வேல்பாரிக்கு மாத்திரம்ல, அந்த மாதிரி பாலிடிக்ஸ் அந்த நேரத்தில் ஹேஷ்டேக்கை மாத்திக்க வேண்டியதான், வேற ஒன்றும் இல்லை. மாதிரி. ஆனால் நம்ம ஸ்பேஸோட நேம் சினிடாக்ன்றாங்க, அதை அப்படியே விட்டுருப்போம். அது வந்து நம்ம டக்குனா பொலிட்டிக்கல் டாக்லாம் மாற்ற முடியாது. சினிடாக் ஸ்பேஸ்ல சினிமா அப்டேட்ஸ்க்கு பதிலாக பக்கத்துல பாலிடிக்ஸ் அப்படிங்கிறத போட்டு அதை பேசலாம், அவ்வளவுதான். வேற என்ன, சில பேர் பாக்ஸ் ஆஃபீஸ் பத்தி எல்லாம் பேசுறேன். அது பாக்ஸ் ஆஃபீஸ் பத்தி நமக்கு பலன் இல்லை. அரசியல் பேசுறதா வச்சு நமக்கோட எதிர்காலம் இருக்கு, நம்மளோட கல நிலவரம் இருக்கு, நம்மளோட வாழ்க்கையில இதுங்கிறனால நம்ம பேசுறோம். பாக்ஸ் ஆஃபீஸ் நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு அங்கமும் வகிக்கல அப்படிங்கிறனால நம்ம அதை பத்தி பேசல, அது வேணாம். அப்புறம் சில பேர் பிக் பாஸை பத்தி பேசுறாங்க. பிக் பாஸ் வந்து எல்லாருக்கும் பிடிக்குமா இல்ல எல்லாருக்கும் அது பாக்குறாங்களா அப்படிங்கிறலாம் தெரியாதுங்களா. நான் வந்து மற்றபடி நீங்க பேசுறத தடுக்கவும் இல்லை. பரணி பேசிட்டு இருக்கிறாரு, அது போக கமல் பேசுறாரு நினைக்கிறேன், மற்ற அஜித் பல்தான் பாக்குறாரு, இவங்கெல்லாம் பார்க்க. சுகுமார் ப்ரோ அவருடைய சூப்பர் ஃபேவரட் வாட்டர்மெலன் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறவர் அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு. அதில் இவங்க பேசலாம், நீங்க பேசலாம், நான் பேசாம கேட்டுட்டு மட்டும் இருக்கலாம். இவ்வளவுதான். இந்த டாபிக்லாம் நீ பேசுறேன்னு சொன்னால மற்றபடி இதுல ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் நீங்க டிஎம்ல சொல்லலாம், இங்க கமெண்ட்ஸ்ல சொல்லலாம், யூடியூப் கமெண்ட்ஸ்ல சொல்லலாம், எங்க வேணா சொல்லலாம். ஆனா தகவல் என்னன்னா அடுத்த வாரம் திங்கட்கிழமை வந்து நம்ம அரசியல் பேசுறோம், அவ்வளவுதான். இனிமே நம்ம ஸ்பேஸ் வேற மாதிரி இருக்கும் போல. ப்ரோ இவரு டீ கடையார் அந்த மாதிரி ஐடியெல்லாம் வருவாங்களா? எல்லா ஐடியும் வருவாங்க, எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். நீங்க யாரெல்லாம் அரசியல்னு பேசினாலே எல்லாம் வருவாங்க. எல்லாரும் தினம் ஒரு சிறப்பு விருந்த மாதிரி கேள்வி கேட்கலாம். ஆனா என்ன ஒண்ணுன்னா ஒன்னே ஒண்ணுதான்,
நம்ம இப்போ இருக்க மாதிரி தான் ஸ்பேஸ். அப்பயும் வாதம் நடக்கலாம், விவாதங்கள் நடக்கலாம், ஆனா அபியூஸ் நடக்கக்கூடாது. அது நம்ம இப்போ திரும்ப திரும்ப செய்யணும். அதனால ஒரு பலனும் இல்லை. நீங்க ஒரு கருத்தை முன் வச்சு அந்த கருத்துக்கு பதில் கருத்து வாங்கலாம், பதில் கருத்து சொல்லலாம். அதை தாண்டி நம்ம அபியூஸ் பண்ணி கட்டாட தேடிட்டு ஓடி போயிடுவோம் அப்படின்னு ஓடி அதுக்கான ஸ்பேஸ் நம்ம ஸ்பேஸ் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு அதையுமே ஒரு ஆக்கப்பூர்வமான ஸ்பேஸாவே நடத்த தான் முயற்சி பண்றேன், எண்ணுகிறேன். அவ்வளவுதான். கையை மீறி பேசினா நிறுத்திடாதீங்க. வேணாம். போச்சுன்னா ரிமூவ் தான். நிறுத்துறதுக்கு இல்ல, யாராவது கெட்ட வார்த்தை பேசினாங்கன்னா தூக்க போறோம், அவ்வளவுதான். எப்பவும் போல நடக்கிறதா தானே. கெட்ட வார்த்தையோ இல்ல அபியூஸோ தொடர் அபியூஸோ வந்து தூக்கிடுவோம், இல்ல ஸ்பீக்கரை மியூட்ல போடுவோம், அவ்வளவுதான். அதுக்கு மேல நம்ம வந்து நிறுத்துறதெல்லாம் கிடையாது. நம்ம வந்து அடுத்த எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வர வரைக்குமே அரசியல் பேசுவோம். சிம்பிளா சொல்லணும்னா சினி டாக் பொலிட்டிக்கல் டாக் 2.0 வெர்ஷன், அவ்வளவுதான். இல்ல கமல் ப்ரோ, நான் சொல்றேன் UA 7+ இருந்து UA 16+ ஆகுது, அவ்வளவுதான். பன்னி ப்ரோ, நம்ம நீங்க இருப்பீங்களா? டைம் பாஸை விட கான்ட்ரவர்சியா போக வாய்ப்பு இல்லை. அங்கேயே அபியூஸ் நடக்கிறது இல்லை பெரும்பாலும். அங்கெல்லாம் எக்ஸ்ட்ரீமா போவாங்க. ஆனா நம்ம வந்துட்டு நம்ம வந்துட்டு பேசுவோம், எல்லா டாபிக் பத்தியும் பேசலாம்னு முடிவு எடுத்துட்டோம். எல்லாம் இந்த டாபிக்கா இருந்தாலும் பேசலாம். ஆனா என்னன்னா, இப்போ ஸ்பீக்கர்ல இருக்கிற பிரகாஷ் ப்ரோ சொன்ன மாதிரி தான், யாருன்னா கெட்ட வார்த்தை பேசிட்டாலோ இமீடியட்டா தூக்கப்படும். பரணி எல்லாம் அந்த விஷயத்துல மட்டும் பரணி காம்ப்ரமைஸ் ஆக மாட்டான். மற்ற எல்லா விஷயத்துக்கும் பரணிக்கு ஓகே தான். கெட்ட வார்த்தை பேசினா மட்டும் பரணிக்கு பிடிக்காது. இல்ல வந்து யாருன்னா வந்து ரொம்ப இது பண்ணி கெட்ட வார்த்தை இல்லாம ஒரு மாதிரி ரொம்ப டிகிரேட் பண்ணி பேசினாலும் பரணிக்கு பிடிக்காது. டிகிரேட்னா கரெக்டான ஸ்டாட்ஸ் பேசினா ஓகே, பரணி கம்னு இருந்துருவான். இங்க எல்லாருமே கம்னு தான் இருப்போம். பட் ஆனா சில பேர் வந்துட்டு ஒரு மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணி, கெட்ட வார்த்தைன்னு இல்லாம ஒரு மாதிரி யூஸ் பண்றதை கூட வந்து அவாய்ட் பண்ணணும். அதெல்லாம் இல்லாம ஹெல்த்தியா மனசுல வந்து ஒண்ணு தோணுது, இதெல்லாம் இப்படி பண்ணிருக்கலாம், இவங்க என்ன இது பண்றது எனக்கு பிடிக்கல, தப்பு அப்படின்ற மாதிரி. ரைட்டு, சினிமா ரிவ்யூ பேசுறோம்ல, எப்படி நம்ம மனசுல பட்டது நம்ம ட்ரோல் பண்ணோம்னா பண்ணிட்டு போறோம். நம்ம ஒரு சில படங்கள் எல்லாம் வந்து நம்மளுக்கு நல்லா லாஜிக் இப்படி இருக்கு அப்படி இருக்கு நம்மளே பேசியிருக்கோம். அந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப இதுவா ரொம்ப லவ் வேர்ட்லாம் போகாம நம்ம ஸ்பேஸ்ல எப்படி சினிமா ரிவ்யூ பண்றோமோ அந்த மாதிரி அதுவுமே பண்ணப்படும். சரி, ஓகே. இப்ப கரண்ட் வரும், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். இப்ப கரண்ட் வருவோம். இப்ப இந்த வாரம் வந்து ஏற்கனவே பரணி கேட்டதுக்கு கேள்விக்கு வரும், என்ன படம் பார்க்க போறீங்க? 3 படம் ரிலீஸ் ஆகுதா? சும்மா உங்கள்ட்ட இருந்தே ஆரம்பிப்போம். இந்த வாரம் எந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் ப்ரீமியர் போடுறாங்க, இல்லை எந்த படத்தை பார்க்க ஆவலா இருக்கீங்க? ப்ரீமியர் போடுற படத்துங்கிறத விட்டுருங்க, எந்த படம் பார்க்க ஆவலா இருக்கீங்க? ஆரியனா, ஆண் பாவம் பொல்லாததா, அப்புறம் இன்னொரு படம் ரிலீஸ் ஆகுது, என்ன படம்? பாகுபலி எபிக். பாகுபலி இல்லைங்க, இன்னொரு சின்ன பையன் படம், ராம் அப்துல்லா ஆண்டனியா, அது இந்த வாரம் தானே ரிலீஸ். அட சுகுமார ப்ரோ பாப்பாரு, நீங்க யாரும் பாப்பாங்க, அவங்க ப்ரிவியூ படம் பார்க்க மாட்டாங்க ப்ரோ. படத்துக்கு போக மாட்டாரு. நீங்க ஒண்ணு, நான் பார்க்க போற படம் வந்துட்டு எனக்கு வந்து இதுதான், ஆரியன் தான் எனக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் செகண்ட் தான் ஆண் பாவம். பாக்குறதா இருந்தா அப்படி பாப்பேன், நான் பாக்குற மாதிரி ஆர்டரா இருந்தா. ஆனா அவங்க எந்த ஆர்டர்ல போடுறாங்களோ அப்படி பார்த்து சொல்லிடுவேன். டைம் இல்ல, வெட்னஸ்டே பாத்துருவோம் ஆரியனை. வெட்னஸ்டேவே பாக்குறீங்களா? ஆமா. மாதிரி ப்ரிவிலேஜ் எல்லாம் நமக்கு எப்பதான் கிடைக்குமோ. சென்னைக்கு வா பாரு, கிடைக்கும். ஏன் பண்ணி ப்ரோ, நீங்க கேரளால இருக்கும்போது இப்ப பாத்துட்டு இருந்தீங்களா எல்லா படமும்? எனக்கு புரியலையே, நான் எங்கங்க ப்ரெஷ் ஷோ பார்த்தேன் இல்ல ப்ரிவியூ ஷோ பார்த்தேன். இல்ல இப்ப புதுசா ஃபீல் பண்ற மாதிரி ஃபீல் பண்றீங்க, அதான் ஒரு டவுட். புதுசா ஃபீல் பண்ற மாதிரி கேரளா படத்துக்குலாம் இப்பலாம் போட மாட்டாங்களா பிரீமியர்லாம்? அங்க இருக்க ஆளுங்க போடுவாங்க. சும்மா ப்ரோ, நீங்க பேசாம இருங்க. இங்க பாருங்க, எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 ஒரு வெப் சீரிஸ் போட்டாங்க, ஒரு 2 படமோ 3 படமோ போட்டாங்க ப்ரெஷ் ஷோக்குன்னு சொல்லி, அவ்வளவுதான். நீங்க நினைக்கிற மாதிரி வந்துட்டு இங்க நம்ம சென்னையில போடுற மாதிரி படம் ரிலீஸுக்கு 2 நாள் முன்னாடியோ 1 நாள் முன்னாடியோ எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு ஒரு ஷோ போடுறோம்னு சொல்லி, இப்ப இங்க 100 படம் ரிலீஸ் ஆகுதுன்னா 90 படத்துக்கு ப்ரீமியர் ஷோ போடுவாங்க. அங்க 100 படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அதுல 1 போட்டாலே ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல, வருஷத்துக்கு 1ஓ 2ஓ ப்ரீமியர் ஷோ நடக்குது அங்க. அதெல்லாம் போட மாட்டாங்க. ஏன் அப்படி போட்டாங்கன்னா நான் ஏதாவது வழி பண்ணி போய் பார்க்க மாட்டேன்னா?
அங்க இருந்தப்போ பார்த்துருப்பேன்ல. நான் டூரிஸ்ட் ஃபேமிலி மட்டும் பார்த்தேன். அது இல்லாம ஒரு வெப் சீரிஸ் ஃபுல்லா போட்டாங்க. ஒன்னும் 2 வெப் சீரிஸ், அப்புறம் 2 படம் போட்டாங்க. இப்போ வந்து டிஎஸ்ஆர் அது பெய்டு ப்ரீமியர் ஷோ, அது ஒன்றும் சொல்ல முடியாது. மற்றபடிலாம் எனக்கு தெரிஞ்சு இல்லை ப்ரோ. ப்ரெஸ்ஸுக்காக தனியா ஒரு ஷோ, அது ப்ரெஸ்ஸுக்காக தனியா ஒரு லேப் வச்சு அங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு அப்படிலாம் இல்லை. பிரகாஷ் ப்ரோ, இந்த ட்ரெய்லர்ல இன்னைக்கு வந்த ட்ரெய்லர்ல நோட் பண்ணீங்களா? அக்டோபர் அது என்னது அக்டோபர் 31 போட்டு 6 PM ஆன்வர்ட்ஸ் ப்ரீமியர்னு போட்டிருந்தாங்க மாஸ்டர் ட்ரெய்லர்ல. பாத்தீங்களா அத? 31 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் 6 மணில இருந்து ப்ரீமியர்னு போட்டுருவாங்க. இல்ல அதுக்கு முந்தின நாள் போட்டிருப்பாங்க, 30ஆம் தேதி வந்து பிரீமியர் போட்டுருவாங்க. ட்ரெய்லர்ல 31 போட்டாங்க ப்ரோ. அதான் என்னன்னு தெரியல, தப்பா போட்டாங்க என்னன்னு. அப்ப ட்ரெய்லர்ல தப்பா போட்டிருப்பாங்க. 31 படம் ரிலீஸ், 30ஆம் தேதி ஈவினிங் 6 மணிக்கு வந்து ஸ்பெஷல் பிரீமியர் இருக்குங்கிறத மாத்தி போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல 31ஆம் தேதின்னு போட்டுதான் போட்டிருக்காங்க. அது என்ன கணக்குன்னு தெரியல. வேர்ல்டு வைடுன்னு சொல்லியிருக்காங்க. 6 PM ஆன்வர்ட்ஸ் வேர்ல்டு வைடுன்னு இருக்காங்க. ஸோ அப்போ 30 தான் தப்பா போட்டாங்க போல, இப்போ போட்டிருப்பாங்க போல. தெரியல என்னன்னு சொல்லி. அவங்க போட்டிருக்கிறது இதுதான். அவங்களே ஏதாவது புக்கிங்ஸ் ஓபன் பண்ணா தெரியும், பார்ப்போம். ஆக்சுவலா அந்த நவம்பர் 1 அரசியலை தாண்டி உங்களுக்கு என்ன தோணுதோ, உங்களுக்கு என்ன டாபிக் தோணுதோ நீங்க வந்து அதை எடுத்துட்டு வரலாம். அதை பத்தி யாராவது பேசுறதுக்கு இன்ட்ரெஸ்டடா இருந்தாலோ இதா இருந்தாலோ பேசலாம். பட் அது கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி போச்சுன்னா நம்ம மாத்தி போய்க்கலாம். 18+. யூஏ 16+ தான் சொல்லியிருக்கேன் மாவீரன். இல்லைங்க, நானும் இல்ல மாவீரன் பேசுறது கரெக்ட். ஏற்கனவே ஒருத்தர் கேட்டிருந்தாரு. அதை வந்து நம்ம வந்து என்னைக்கா ஒரு நாள் சனிக்கிழமை நைட்டு பேசலாம், ஒரு நாள் ஒரு மாசத்துக்கு ஒன்று மட்டும் பேசலாம்னு சொல்லியிருந்தேன். எந்த நாள் பேசுறதுன்னு விட்டு போயிட்டேன், மாத்திட்டேன் நானும். அது மாவீரன் தான் போன வாட்டி கேட்டா அப்படின்னு தெரியல. விட்டுருங்க, உங்களுக்காகவே ஒரு நாள் கண்டிப்பா 18+ ஸ்பேஸ் போடுறோம். அது எப்போ போடுறோங்கிறத கூடிய விரைவில் தேதி அறிவிக்கப்படும். மாவீரன் இப்ப ஹாப்பியா? இல்ல பேசக்கூடிய டாபிக் தானே, என்ன அதனால என்ன இருக்கு, பேசுவோம். அது எப்பயாவது ஒரு நாள் கண்டிப்பா பேசுவோம். ஷோர் கண்டிப்பா. விஷால் ப்ரோ இப்போ ரொம்ப மிஸ் பண்றேன். வந்தாரு இப்போ, நாங்க இப்போ பேசி கொஞ்ச நேரம் முன்னாடி. அப்படியா? என்ன சொன்னாரு? பிஸியா இருந்தா ஃபேமிலி மேன் மோட்ல இருக்காராம். ஓ ஓகே, நைஸ். ஆனா பைசன் வந்து 55 தாண்டி போயிருச்சு. எனக்கு தெரிஞ்சு மாரி செல்வராஜோட ஹையஸ்டே மாமன்னன் தான் நினைக்கிறேன். அதையே தொற்றும் போலயே. அது அவ்வளவு பெரிய ஹைப்பு அலப்பறைக்கு நடுவில் வந்துச்சு. இது ஒண்ணுமே சத்தமே இல்லாம சம்பவம் பண்ணிட்டு இருக்கு. எஸ் கரெக்ட். எனக்குமே அது போட்டப்போ ஒரு மாதிரி ஷாக்டாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் வந்துட்டு குட் தான், கன்சிடரபிளி வந்துட்டு டூட் கொஞ்சம் அதிக ஸ்க்ரீன்ஸு, அதை கம்பேர் பண்ணும்போது இதுக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவல் ஸ்க்ரீன்ஸ் கொடுத்துருந்தாங்க. கொஞ்சம் கம்மியாக, ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லை, மேஜர் டிஃப்ரென்ஸ் இல்லை. பட் ஆனால் நிறைய இடத்துல நல்லா போயிட்டுருக்கு. ஏன்னா இதுக்கு வந்து நிறைய பேர் பார்த்த எல்லாருமே வந்துட்டு பாசிட்டிவாக தான் சொன்னாங்க. டூடு கூட மிக்ஸ்டு வந்துச்சு, பட் இதுக்கு வந்து பார்த்த எல்லாருமே சூப்பராக இருக்குன்னு தான் சொன்னாங்க. ஸோ புக்கிங்ஸுமே நல்லா போயிட்டுருக்கு. டியூடே 60 பண்ணிரும் போல, 60-65 பண்ணிரும் போல டிஎன்ல. டோட்டலாவா? ஆமா, டிஎன்ல மட்டும். சூப்பர். மாவீரம் ப்ரோ, அந்த இட்டு நீங்க பார்த்துட்டு வந்து நாளைக்கு சொல்லுங்க உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு. இல்ல ஃபுல் எபிசோட் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பாப்பீங்களா? ஐடியா இல்ல ப்ரோ. தமிழ்ல மாலவர் தான் அவர் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னாரு, அவர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இல்ல தமிழ் இல்ல. 1 வீக் 2 வீக் லேட்டர் கூட ரிலீஸ் பண்ணலாம் தமிழ்ல. அப்படியா? அது எனக்கு தெரியல. பட் இப்போ நீங்க ஹிந்தி தெரியும்ல உங்களுக்கு, அப்புறம் ஹிந்தியில பார்க்கலாம்ல.
ஹிந்தியில இருக்குன்னா ஹிந்தியில பாத்துருவேன். ஹிந்தியில இருக்கு. தமிழ்ல தான் இல்ல, ஹிந்தியில இருக்கு. ஏதோ ஏலியன் சீரிஸ் ஒன்று வந்திருக்கான், அது பார்க்கணும். ஏன்னா அடுத்த வாரம் பிரெடேட்டர் ரிலீஸ், அதோட கனெக்டிவிட்டி இருக்கான். ஏலியன் எர்த் தானே? அதுதான் தமிழ்ல டவுன்லோட் போட்டு வச்சிருக்கேன். அது சூப்பர். அந்த பிரகாஷ் ப்ரோ சொன்ன சீரிஸ் பாத்தீங்களா? மாயிரன் ப்ரோ அனுப்பியிருந்தார்ல அந்த சீரிஸ் பேர். இல்ல ப்ரோ, எனக்கு கொஞ்சமாச்சும் தெரிஞ்ச லாங்குவேஜ்ல இருந்தா பாத்துருவேன். அட்லீஸ்ட் இங்கிலீஷ்ல இருந்தாவது பாத்துருவேன். அது கொரியன் வேலை செஞ்சுட்டே பார்க்க முடியாது. சப்டைட்டில் எவ்ரி செகண்ட் நோட் பண்ணும் கொரியன்ல பார்த்தா. ஓகே. ஐயோ, ரொம்ப அமைதியா போதே. நான் பேசுறது வந்து ரொம்ப நாள் ஆச்சு. சொல்லுங்க. இப்பதான் தீபாவளி மூவிலே டியூட் இப்பதான் பார்த்தேன். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? சத்தியமா சுத்தமா பிடிக்கல. நான் வந்து எந்த ஒரு படத்தையுமே வந்து இந்த மாதிரி நினைச்சதே இல்லை. பட் இந்த படம் எனக்கு சுத்தமா பிடிக்கலைங்க. ரொம்ப கேவலமான ஒரு கதை. அப்படி சொல்லக்கூடாது தான், பட் எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லைங்க. நான் ஏன்டா அவசரப்பட்டு போய் டியூட போய் பார்த்துட்டுமே அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டேன். ஓகே, கதை தெரிஞ்சு போனீங்களா இல்லை எதுவுமே தெரியாம போனீங்களா? இல்ல ப்ரோ, நான் ரீட்டைல் ஒர்க் பண்றதுனால ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கதை தெரியாம தான் போனேன். ஆனா எதுவுமே கேட்கல, ரிவ்யூ எதுவுமே கேட்கல. ஓரளா ஒரு தடவை கேட்டேன், மத்தியான ஸ்பேஸ்ல வந்து ஓரளா ஒரு டைம் கேட்டேன். யாருன்னா மாவீரன் சொன்னாரு செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குதுங்க, எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொன்னாரு. அது மட்டும் எனக்கு காது கேடுச்சு, அதனால தான் போனேன். நிஜமாலுமே அதுதாங்க பெர்ஸ்பெக்டிவ் தான். எனக்குமே படம் பிடிச்சிருந்துச்சு. பட் ஆனா சில பேர்த்துக்கு படம் பிடிக்கல. நீங்க நீங்க பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து ஒரு படத்துக்கு வந்து புக் மை ஷோ ரேட்டிங்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம். என்னோட கெஸ் படி ஒரு படம் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு 88% மேல இருக்குன்னா அந்த படம் நல்ல ரிவ்யூஸ், ஃபுல் பாசிட்டிவ் ரிவ்யூஸ். 88%க்கு இருந்து ஒரு 80 to 88 இருக்குன்னா அது வந்துட்டு ஒரு டீசென்ட் ஆவரேஜ் லெவல். 80க்கு கீழே போயிடுச்சுனாலே அந்த படம் வந்துட்டு ரொம்ப சுமாரான படம். நான் என்னோட கெஸ், என்னோட பர்சனல் ஒப்பீனியன், நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறது மைண்ட்ல, அப்படி சொல்றேன். அப்படி பார்க்குறப்ப இது பார்த்தோன்னா 7.8. மற்ற படத்தெல்லாம் கம்பேர் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்கு இப்போ வந்து ரொம்ப லோ. ஸோ அது வரும்போதே மிக்ஸ்டு ரிவ்யூஸ்ல தான் வந்துச்சு. சில பேருக்கு செட் ஆகும், சில பேருக்கு செட் ஆகாது. இல்ல தீபாவளி வந்தனால தப்பிச்சது, இல்லைன்னா அவ்வளவுதான். அது அப்படி சொல்ல இல்ல இந்த படத்துல என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டர் தான் அந்த படத்தை காப்பாத்துச்சு. இந்த படத்தை காப்பாத்தினது பிரதீப் மட்டும்தான். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே பிரதீப் ஃபர்ஸ்ட் ஹாஃபோ செகண்ட் ஹாஃபோ இந்த படத்துல பிரதீப்பை தாண்டி யார் நடிச்சிருந்தாலும் அவ்வளவுதான். கரெக்ட், அது ஓகே தான். டியூட பத்தி பேசணும், கீழே ஒருத்தர் வந்துட்டாரு. ப்ரோ செமிஃபைனல் ப்ரோ, ஆஸ்திரேலியாவோட எதுவும் வாய்ப்பு இருக்கா? செமிஃபைனல் ஆஸ்திரேலியாவோட செமிஃபைனல்ஸ். ஆமா ஆமா ஐயா, அப்ப நீங்க பேர் வச்சு இந்தியா வந்து எலிமினேட்னு. அந்த பொண்ணு கால் உடஞ்சிருச்சுங்க. அந்த பொண்ணு இருக்கிற வரைக்கும் மாதிரி கொஞ்சம் நம்பிக்கை இருந்துச்சுங்க. நீங்க வந்து மென்ஸ்ல கூட கொஞ்சம் ஆஸ்திரேலியா கொஞ்சம் இடம் போடலாம். உமன்ஸ் எல்லாம் டாமினேஷன் தான். அவங்க தான் எப்பயுமே லீடு. அந்த 300 ரன்னையே சேஸ் பண்ணி வந்துட்டாங்க. எனக்கு இது நாளைக்கு நினைச்சா கொஞ்சம் பயமா தான் இருக்கு. மழை இருக்கா மரணி ப்ரோ? கவலை வேண்டாம். மழை இருக்கீங்களா? இருக்காரு. ஏங்க இருக்குது, இங்கதாங்க இருக்கேன். பொங்கலுக்கு வரும்னு சொல்றாங்களே, உண்மையா? ஒரு நிமிஷம், பொங்கல் டவுட் கிளியர் பண்ணிருங்க. அவர் ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க என்ன டவுட், நான் கேட்டேன். நீங்க அப்புறம் இல்ல, இது லென்த்தி டாபிக் தான். இல்ல அப்படியா? மொத்தம் சொல்லுங்க. பராசக்தி இந்த 2 படத்துல ஒரு படம் வரலன்னா
கருப்பு பொங்கல் ரிலீஸ். ஐயா ஜான் 30 23 ஏங்க அப்படி கன்ஃபார்ம் தான் வராத போல. எப்படிங்க முன்னாடியே தெரியும்? திரும்ப அதை சென்சார்லாம் பண்ணி அது டைம் ஆகாது. அது எப்படி திடீர்னு அப்படி பிளான் பண்ண முடியுமா? இதே மாதிரி தானே லாஸ்ட் பொங்கலுக்கு வீர வீர சோழன் அப்படி இல்ல நினைச்சது. அவங்களுக்கு ஏர்லியா இன்சைட் ரிப்போர்ட்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா அவங்களுக்கு தெரியல, இண்டஸ்ட்ரிக்குள்ள தானே இருக்காங்க. ஸோ அதனால அவங்களுக்குள்ள வந்துட்டு இல்ல இந்த படம் புஷ் ஆகுதுன்னு ஏதாவது நியூஸ் போச்சுன்னா எல்லாமே ரெடியா பண்ணிருக்காங்க. கருப்பு டீம் ரொம்ப வேகமா பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட ஓவர்சீஸ் ரைட்ஸ் போட்டிருப்பாங்க. அது ஆயிடுச்சு, ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்தது. ஆனா அப்டேட் இன்னைக்கு தான் விட்டாங்க. அப்ப ஜனவரி 23 தான் வரும் போல. தெரியல ப்ரோ, அது தெரியல. ப்ரோ ஜனவரி 22 நல்ல டேட்டே இல்ல. ஆக்சுவலி பொங்கலுக்கு வந்தா நல்ல டேட். எது கருப்பா? ஜனவரி 23 சான்ஸே இல்ல. ஏங்க பொங்கலுக்கு வரலாம்னு பிளான் பண்ணுறாங்க, நீங்க என்னன்னா ஜனவரின்னு போயிட்டீங்க. ஐயா அதுதான் கார்த்திக் ரவிவர்மா அதான் சொன்னாரு. இல்ல கருண் சீரியஸா சொல்றேன். ஜனவரி ஜனவரி 23 பிளான் இருக்குன்னு சொன்னாரு. ஆனா ஜனவரி 23 பிளான் இருக்காது. மோஸ்ட்லி வந்து அவங்க பொங்கல் அது கொஞ்சம் புஷ் பண்ணி வரலாம் தான் பாப்பாங்க. அதுக்கு அது அவங்களுக்கு சாதகமா நடந்தா பொங்கலுக்கு வந்துருவாங்க. அவங்களுக்கு சாதகமா நடக்கலன்னா ஜனவரி 23 வந்துட்டு இந்த படத்தோட ரிசல்ட் பொறுத்து தான் முடிவு எடுக்கணும். அது டக்குன்னு எடுக்க மாட்டாங்க. சப்போஸ் வந்து பொங்கலுக்கு வர படங்கள் எல்லாம் நல்லா போகுதுன்னா எப்படி 23 இந்த படம் ரிலீஸ் பண்ணுவாங்க? 23 எனக்கு தெரிஞ்ச ஒரு ரிலீஸ் டேட் பெரிய படத்துக்கு சொல்றது. அது நீங்க பிப்ரவரியில கூட ஓகே, ஏன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகி ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு ஓகே. பட் இது என்னன்னா ரெஜென்ட்ன்றதுனால வந்துட்டு எப்படியும் வந்து பராசக்தி 2 வீக்ஸ் போடுவாங்க. ஜனநாயகன் உங்களுக்கு கேட்கவே வேணாம், அந்த படம் வந்துட்டு எப்படியும் வந்து கொஞ்சம் நல்ல ரன் இருக்கும். ஸோ அப்படின்றப்ப இந்த 23ன்றது ரொம்ப ரொம்ப ரிஸ்கியான டேட்டு. பொங்கல் செலவு, 2 படம் செலவு எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இன்னொன்னு கேள்விப்பட்ட வந்து ஜனநாயகம் பராசக்தி 70-30 சொல்லியிருக்காங்க. என்ன 70-30? 700 ஸ்கிரீன்ஸ் வந்து ஜனநாயகன், 300 ஸ்கிரீன்ஸா பராசக்தின்னு. ஓகே பாப்போம், வரட்டும், நல்லதுதான். ஆமா, விஜய் படத்துக்கு தானே எப்படியும் அதிக ஸ்கிரீன்ஸ் கொடுப்பாங்க. அவரு டாப்ல இருக்கார்ல. ஏன் பிரகாஷ் நான் சிரிக்கிறீங்க? எனிதிங் வாண்ட் டு டெல்? மாவீரன் ப்ரோ நீங்க சொல்லுங்க ப்ரோ. இல்ல ஆதி ப்ரோ நீங்களும் சிரிக்கிறீங்களே, ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க. இல்ல பிரகாஷ் ப்ரோ, அது அந்த பாட்டாளி படம் இருக்குல்ல, அந்த படம் வந்தப்ப ஏதாவது கண்ட்ரோவர்சி இந்த மாதிரி வந்துச்சா? மிக்சட் டாக்கு டியூடுக்கு மாதிரி. ப்ரோ அந்த படத்துல கதை இது ஒண்ணா ப்ரோ? ஆமா அப்படியா ப்ரோ? அது பையன் மாவீரன் ப்ரோ, அது பையன், அதனால யாரும் இல்ல முத்து ப்ரோ, நான் உங்களுக்கு ஒண்ணு கேக்குறேன். அதுல வந்து தேவயானி ரம்யா கிருஷ்ணனை ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க போ அப்படின்னு கையில் ஒரு குழந்தையோட. இதுல ஹீரோ வந்து விட்டுருப்பீங்களா நீங்க? ஹீரோ வந்து இன்னொரு ஹீரோவை நீ போப்பா படம் ஃபுல்லா ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட நீ போ அப்படின்னு ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்கு அனுப்பி அங்கேயே ஃபிலிம் பை கீர்த்திஸ்வரன் போட்டிருந்தா இதுக்கே எப்படின்னா மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போய் அட்மிட் ஆயிருப்பீங்க. அப்படி ஒரு கிளைமேக்ஸ் வச்சிருந்தா. ஏங்க அது குடும்பத்தை வந்து பெரிய குடும்பத்தை, அதாவது அக்கா பையன் வந்து சார்த்தகுமாருமே அந்த அவங்க அம்மாவும் யாரு அத்தைன்னு தான் நினைக்கிறேன். அவங்க வந்து பிரியக்கூடாது, எங்கூடயே இருக்கணும் சொத்துக்காக, அது அப்படி ஒரு கதை வருது, குடும்பத்தை கதை வருது. இது குடும்ப கதையாங்க அது டியூடு. அப்புறம் கதையை விடுங்க, கிளைமேக்ஸ் எப்படி இருந்துச்சு? கிளைமேக்ஸ் நீங்க பாத்துருக்கீங்களா இல்லையா? கிளைமேக்ஸ் ஓகேங்க, அது வந்து எஸ் ரவிக்குமார் ஃபன் பண்றதுக்காக அப்படி வச்சுக்கிறாரு, விடுங்க. இதுவும் பண்ணு, இதையும் உங்களால பண்ணா பார்க்க முடியல, நெஞ்சு பொறுக்குது இல்லையேன்றீங்களே. ஏங்க இது ஃபன்னெல்லாம் இல்லைங்க, இது கேவலமான கதைங்க இது சத்தியமா. முத்து ப்ரோ நீங்க பாட்டாளி உங்களுக்கு பிடிச்சதா? பாட்டாளில சூப்பர் கதைங்க, சூப்பர் படங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். பாட்டாளி உங்களுக்கு பிடிச்சதா? அப்ப இந்த படம் பிடிக்கும். ஆமாங்க எனக்கு பிடிச்ச படங்க, சத்தியமா பிடிக்கல அது. ஓகே, ஆமா முடிஞ்சு இனிமேல் பேச முடியாது. அட போங்கப்பா. ஆதி ப்ரோ நீங்க சிரிச்சீங்களா? நீங்க சிரிச்சது ரீசன் சொல்லுங்க ப்ரோ, இல்ல ஏதாவது பேசணும்னா பேசுங்க. இவர் சிரிச்சிட்டு மட்டும் இருக்காரு, அவர் சிரிச்சுட்டே இருக்கிறாரு. அவரு எனக்கு தெரிஞ்ச ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கும் பரணி ப்ரோ. நீங்க ஏதாவது ஒரு அர்த்தத்தை எடுத்துக்கோங்க சிரிப்புல இருந்து.
இல்ல அவரு சிரிக்கிறது என்னன்னா சிரிச்சிட்டு இருக்காரு. நான் பேச முடியாத சுச்சுவேஷன்ல இல்ல போல அவரு. அவரை சுத்தி ஆட்கள் நிறைய இருப்பாங்க. அப்படிலாம் இல்ல, நான் ஏதாவது பேசினா கேஸ் பிஸியான ஆகும், எதுக்கு உண்டு. இல்ல இந்த இந்த ஸ்பேஸ் வந்துட்டு யூஎஸ் 7+ல இருந்து யூஎஸ் 16+ மாறப்போகுது. அதனால நீங்க பேசி கேஸ் ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேசுங்க. இல்ல அப்படி இல்ல, டாப்ல இருக்காருன்னு சொன்னது இதுவா இருந்துச்சு. அவர் தான் டாப்ல இருக்காரு அப்படின்னது, அது உண்மையிலே ஏ அவர் டாப்ல இருக்காருல்ல அப்படின்னு சொல்லுவோம். அவர் தான் டாப்ல இருக்காரு அப்படின்றது வந்து சிரிப்பா இருந்துச்சு. இல்ல அதுவும் நான் இன்னைக்கு மீன் பண்ணது சிச்சுவேஷன்ல அதை சொல்றது இருக்குல்ல, அந்த டோனு. அவர் தான் டாப்ல இருக்காரு, ஐயோ வந்துடுவார், வந்து ரிலீஸ் பண்ணிடுவார் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நான் சொன்னது பரணி ப்ரோ, சினிமா. ஓகே பரணி ப்ரோ. நான் கிளாரிஃபை பண்ண வேண்டியதா இருக்கு. நான் இன்னைக்கு சொன்னது வந்து முழுக்க வந்துட்டு சினிமா ரிலேட்டட் மட்டும்தான் நான் சொன்னேன். நானும் சினிமா தான் சொன்னேன். பாலிடிக்ஸ் இல்ல அதுக்கு அந்த அந்த டோன் இருக்குல்ல, அது வந்து எப்படின்னா, ஆமா ப்ரோ, அவர் அதாவது முதல்ல சொன்னது நார்மல் டோன் இருந்துச்சு. ஆமாங்க, ஆப்வியஸ்லி அவர் தானே ப்ரோ, அவருக்கு தானே அதிக ஸ்கிரீன்ஸ் கொடுப்பாங்க, அதனால ஓகே தான். அவர் தான் டாப்ல இருக்காரு. யாராவது டவுட் இருந்துச்சுன்னா ஆனா ஸ்பேஸ் முடிஞ்ச பின்னாடி அந்த அந்த ரெக்கார்டிங்ல அந்த பார்ட்டை மட்டும் கேட்டு பாருங்க யாராவது. இல்ல நானும் நோட் பண்ணேன். ஆனா ஸ்கிரீன் இப்படிதான் பிரியும்னு ஊருக்கே தெரியும். அதை கொண்டு வந்து கரண் போட்டு விட்டாரு பாருங்க. அதான் இல்ல எனக்கு புரியல. அவர் சொல்லும் போது டக்குன்னு ஒரு கால் வந்துருச்சு. அது எப்படி 70-30 எந்த கேட்டகரியில சொன்னாரு, அது எப்படிதான் நடக்கும் நீங்களும் சொல்றீங்க எனக்கு தெரியல. சரி, அது ஜனவரி 14 பார்ப்போம். இன்னொன்னு நான் ஒரு விஷயம் சொல்றேன், இது வந்து 9th ரிலீஸ் ஆகுது, அது வந்து 14th ரிலீஸ் ஆகுது. ஸோ கண்டிப்பா 70-13 இல்ல இன்னும், ஏன்னா இது கிட்டத்தட்ட இப்ப 2வது வாரத்துல இருக்கும், அது இது வந்து மொதல் வாரத்துல இருக்கும். ஸோ இன்னும் இதுவாதான் பிரியும் நினைக்கிறேன். இன்னுமே அவ்வளவு ஸ்கிரீன் டிஃபரன்ஸ் வராது. 60-40 இல்ல அவ்வளவு ஸ்கிரீன் டிஃபரன்ஸ் வராதுன்னு நினைக்கிறேன் நான். எக்ஸாக்ட் நம்பர்ஸ் வந்து அங்க என்ன நிலைமையும், அப்ப அந்த படத்துக்கு உருவாகிற ஹைப், ட்ரெய்லர், க்ளோஸ்க்கு அது இதுன்னு எல்லாமே இருக்குது, அதெல்லாம் செட் வரும். அப்புறம் இன்னொன்னு, இது டைரக்டா என்ன சொல்றது, ஒரு 5-6 நாள்லாம் ஆயிடுச்சு அப்படின்னா எப்பவுமே அந்த இது வர ஆரம்பிச்சிடும், அடுத்தடுத்த இது வர ஆரம்பிச்சிடும் படங்களுக்கு. அது அப்புறம் இல்லைனாலும் நான் இன்னொரு விஷயம் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன், இந்த ஃபர்ஸ்ட் டே ரிலீஸ் கவுண்ட்ன்றது இப்போ மேட்டரே கிடையாது. நீங்க டியூடுக்கு பிரைஸ்னுக்குமே பாத்தீங்கன்னா டியூடுக்கு அதிகமான ஸ்கிரீன்ஸ் இருந்துச்சு. படம் டாக்கு அது இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அது வந்து செகண்ட், தேர்ட், ஃபோர்த் டேல இருந்தே அது மாறிடும். ஆமா, இப்ப ஜென் 9 பாசிட்டிவ் வந்துச்சுன்னா அவங்க ஸ்கிரீன் அதே ஸ்கிரீன் தான் ரீடைன் பண்ணுவாங்க. அப்படி கிடையாது. பாசிட்டிவ் பரணி எல்லா வகையிலும் ஜெண்டா ரிவ்யூ தேவைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ரிவ்யூ வச்சுதான் படம் ஓடுது நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல பொங்கல் வந்து நான் அஜித் பல்டா நான் சொல்றதை கேட்டுக்கங்க. என்னன்னா இப்ப சப்போஸ் அந்த படம் நல்லா இருக்குன்னா அவங்க வந்துட்டு விட்டு தர மாட்டாங்க. சத்தியமா இல்லன்னா பேசாம இருந்தா நான் என்ன சொல்றேன்னா, பரணி ப்ரோ இல்ல இங்க பாருங்க, படம் நல்லா இருக்கு நல்லா இல்ல 2 வாரத்துக்கு ஸ்கிரீனை மாத்த மாட்டாங்க. 2 வாரத்துக்கு விஜய் படத்துக்கு நார்மல் ரன் இருக்கும். நான் அப்படி சொல்லல, ஸ்கிரீன் மாத்த மாட்டாங்க அதெல்லாம் விடுங்க. நான் என்ன சொல்றேன்னா 2 படம் ஓகேவா, ஒன்னு 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. இப்ப அந்த படம் ஜனநாயகன் ரிலீஸ் ஆகி ஃபுல் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துருச்சுன்னு வைங்க, உங்களுக்கு வந்துட்டு பராசக்தி வர்றப்போ அவங்க ஷோஸ் அலாட் பண்ணுவாங்க. ஆனா 4 ஷோ இல்ல 5 ஷோ அவ்வளவுதான். ஜனநாயகனுக்கு எத்தனை ஷோ ஓடுதோ அதே ஷோ தான் ஓடிட்டு இருக்கும், ஓகேவா. சப்போஸ் ஜனநாயகன் வந்துட்டு கொஞ்சம் மிக்சட் ரிவ்யூஸோ இல்ல வந்துட்டு படம் சுமாரா இருந்துச்சுனாலோ அவங்க வந்துட்டு கொடுத்துருக்கிற ஷோஸ் அலாட்மெண்ட்ல கம்மி பண்ணுவாங்க. பராசக்திக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க ஸ்டார்டிங் பீரியட்ல சொல்றேன். தெளிவா சொல்லட்டுமா என்ன பிசினஸ் நடக்க போகுதுன்னு? நான் சும்மா திருச்சி உதாரணத்துக்கு சொல்றேன், நீங்க கணக்கு பண்ணிக்கிங்க. திருச்சியில் டோட்டலா 20 ஸ்கிரீன், ஓகேங்களா. ஸ்கிரீன் கணக்கு, அதாவது தியேட்டர் கணக்கு கிடையாது, ஸ்கிரீன் கணக்கு, ஓகேவா. 20 ஸ்கிரீன் இருக்கு. அந்த 20 ஸ்கிரீன்லயுமே ஜனவரி 9ஆம் தேதி ஜனநாயகன் ரிலீஸ் ஆகும். 20 ஸ்கிரீன்ல ரிலீஸ் ஆகும். ஜனவரி 10 ராஜா சாப் வரும்போது அதுல 4 ஸ்கிரீன் அந்த ராஜா சாப்புக்கு போகும், ஓகேவா. ஜனவரி 9, 10ல இருந்து ஜனவரி 14ஆம் தேதி வரைக்கும் அந்த 20 அப்படிங்கிறதுல 10ல ஜனநாயகன் அப்படியே இருக்கும். மிச்ச 10ல 2 ஸ்கிரீன் அந்த ராஜா சாப் ஓடும்.
8 ஸ்கிரீன்ல பராசக்தி ஓடும் முத நாள் மட்டும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து நீங்க டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் மாத்தி படம் எப்படி இருக்கு ரிவ்யூ. ஜனநாயகன் வந்து பயங்கர பாசிட்டிவ், பயங்கரமா பிச்சுக்கிட்டு ஓடிடும். அந்த ஜனநாயகன் அந்த 10 அப்படியே கண்டினியூ ஆகும். கூடுதலா இந்த பராசக்தி ஓடுற இந்த ஸ்கிரீன்ல இருந்து 2 ஷோ ஜனநாயகம் எடுத்துக்குவாங்க. அந்த ஸ்பெஷல் ஷோ காலைல ஷோ இந்த லீவ் இந்த ஜனவரி 14 லீவ் ஆரம்பிக்குதுல, 15 அந்த ஒரு வாரம் லீவ் விட்டுருவாங்க. அது 2 ஷோ 3 ஷோ அப்படி ஷேர் பண்ணிக்குவாங்களே தவிர நீங்க வந்து பராசக்திக்கு வந்து ஸ்கிரீனே கிடைக்காம இருக்கிறதோ 30% ஸ்கிரீனோ கிடைக்கிறதோ வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அங்க இருக்கிறது ரெட் ஜெயின் மூவிஸோட ரெகுலர் தியேட்டர் சேட்டிங் உங்களுக்கு தெரியும். இப்போ உங்களுக்கு எவ்வளவு பிசினஸ் நடக்குது, எத்தனை ரெகுலர் தியேட்டர்ஸ் இருக்கு, அதுல எவ்வளவு வாரம் அவங்க படங்கள் ரிலீஸ் பண்றாங்க. அதுவும் இல்லாம செண்பகமூர்த்தி அது எம்எஸ்எம் மூவி தியேட்டர்ஸ் அந்த பேனர்ல எத்தனை படங்கள் ரிலீஸ் பண்றாங்க அப்படிங்கறதுலாம் உங்களுக்கு தெரியும். அப்ப அந்த படங்கள் எல்லாமே நீங்க அடுத்தடுத்த வாரங்கள் படம் போடணும், அவங்க படம் ஸ்கிரீன் பண்ணா அவங்க ரெகுலர் தியேட்டர் சென்னு ஒன்று இருக்கு. உதாரணமா திருச்சி ஆல்ரெடி சொன்ன 20 ஸ்கிரீன்ல ஒரு 10-12 ஸ்கிரீன் வந்து ரெட் ஜெயின் மூவிஸ் ரெகுலர் தியேட்டர் செயின். அப்ப அவங்க ரெகுலர் தியேட்டர் செயின் பிரேக் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க அடுத்தடுத்த படங்கள் கிடைக்காது. அப்ப எல்லாமே இருக்கு. அது போக வந்து இது சின்ன படம் கிடையாது, ரொம்ப பொடி படமும் கிடையாது. அது வந்து ஒரு சிவகார்த்திகேயன் படம், 3 பெரிய ஸ்டார் நடிக்கிற படம், சுதா கங்கரா ஒரு இது, அது எல்லாமே இதுவும் ஒரு படம் தான். ஓகேங்களா? அடுத்தது வந்து ஜனநாயகனுக்கு ஆல்ரெடி வந்து ஸ்கிரீன் குறையெல்லாம் கிடையாது. அது வந்து எப்பவும் போனா ஒரு 20 ஸ்கிரீன் எல்லாம் நார்மல் டேஸ்ல படம் ரிலீஸ் ஆகாது. ஆனா இந்த மாதிரி நார்மல் இல்ல 20 ஸ்கிரீனுமே ரிலீஸ் ஆகும். அதுக்கப்புறம் அந்த படங்களுக்கு ஸ்கிரீன் ஒதுக்கும். அது என்ன படம், ராஜசாப்புக்கு வந்து ரொம்ப டப்பிங் படம் தான், தெலுங்கு படம் தானாலுமே அதுக்கும் 3 ஸ்கிரீன் 4 ஸ்கிரீன் போக தான் செய்யும். இது தியேட்டர் பிசினஸ். இதான் அங்க நடக்கும். ஜனவரி 14 நடுவுல ஏதாவது சின்ன படம் வந்துச்சுன்னா கழுத்துலயே ஏறி மிதிச்சிருவாங்க. அப்ப வரவே வராதுங்களா? இல்ல பிரகாஷ் ப்ரோ, புதன்கிழமை ஜனவரி 14 தான் ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்க ஆரம்பிப்பாங்க. புதன்கிழமை டு ஞாயிற்றுக்கிழமை அவங்க எந்த ப்ரிஃபரன்ஸ்ல போவாங்க? 70% வந்து விஜய் படத்துக்கு தானே போவாங்க. அவங்க அந்த மாதிரி தானே தேட்டர் அலோகேட் ஆகும். இது வந்து ட்ரை புரியல இல்ல ப்ரோ, ஃபர்ஸ்ட் 5 நாள் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து வரமாட்டாங்கல்ல. புதன்கிழமை டு ஞாயிற்றுக்கிழமை தானே மெஜாரிட்டி ஃபேமிலி ஆடியன்ஸ் வருவாங்க. யாருங்க சொன்னா விஜய் படத்துக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் ஃபர்ஸ்ட் நாள் வரமாட்டாங்கன்னு? இல்ல எல்லாம் ஊருக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் ப்ரோ பொங்கல் லீவ்ல தானே வருவாங்கன்றேன். ஃபர்ஸ்ட் 5 நாள் வருவாங்க. அதுதான் ரொம்ப முன்னாடி அதாவது நீ சோலோ ரிலீஸ் பண்றப்போ ரொம்ப முன்னாடி பண்ணிடலாங்க. ஃபெஸ்டிவல் டேஸ்ல 2 நாள் 3 நாளுக்கு முன்னாடி பண்ணா பரவாயில்ல. நீங்க 14ஆம் தேதி பொங்கல் அப்படின்னா 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ற ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அட்வான்டேஜ்ங்கிறது இதுதான். நீங்க 9ஆம் தேதி படத்தை ரிலீஸ் பண்ணீங்கன்னா அங்கிட்டு இருந்து எல்லா படமும் நீங்க விஜய் படம் அப்படிங்கிறப்ப நீங்க வந்து ரசிகர்கள் இருந்து எல்லா வெறிகள் இருந்து எல்லாருமே முதல்ல 3 நாளே பார்த்து முடிச்சிருவீங்களே. அதுக்கப்புறம் வரது ஃபேமிலி ஆடியன்ஸ். அதுக்கப்புறம் 3 நாள் பண்டிகைக்கு இதுக்குமே உங்களுக்கு நடுவில் 2 நாள் கேப் இருக்கே பாக்குறதுக்கு இருக்கே. வெளியூர் போராட்டிக்கு தேட்டர் படம் ஓடிட்டு தானே இருக்க போகுது. அடுத்த பொங்கல் வாரம் ஃபுல்லா படம் ஓடிட்டு தான் இருக்க போகுது. ஆனா என்ன புதுசா படம் பார்க்காது, படம் பார்த்தே ஆகுன்ற ஆட்கள் ஃபுல்லா 3 நாளே பார்த்து முடிச்சிருவீங்களே. இப்ப நீங்களும் நானும் முதல் நாள் படம் பார்க்காம இருப்போமா? 9ஆம் தேதி படம் பார்த்துருவோம் ஜனநாயகன். ஓகேவா? 9ஆம் தேதி முதல் ஷோவே பார்த்துருவோம்ல. நமக்கு என்ன படம் பார்க்கறதுங்கிறப்ப நமக்கு ஒன்று என்டர்டைன்மெண்ட் நம்ம பார்த்தே ஆகணும் வெளியில இருப்போம். நம்ம எந்த படம் பார்த்தாலும் பார்க்க போறோம், நம்ம பார்த்து முடிச்சிடும். இது மாதிரி ஆட்கள் பூரா 3 நாளே பார்த்து முடிச்சிடும். அதுக்கப்புறம் யாருக்கு படம் ஓடும்? எல்லாரும் அது லீவ்ல படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு போடும். அது எல்லா தேட்டர்லயும் ஓடணுமே அவசியமே இல்லையே. எல்லா தேட்டரும் 100 தேட்டர்லயும் படம் ஓட போதா? ஒரே படம் ஓட போதா? பேட்ட விசுவாசம் வந்து அதான் சொல்ல வந்தேன். பேட்ட விசுவாசம் 9th 10th ரிலீஸ் ஆச்சு. விசுவாசம் இத்தனைக்கும் 4வது நீங்க சொல்ற அந்த டேட்ல இருந்து தான் அடிச்சு தூக்குச்சு ஃபேமிலி ஆடியன்ஸ். ஏன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேட்டை வந்து அங்க வந்து சன் பிக்சர்ஸ் ரிலீஸ், பேட்டை சன் பிக்சர்ஸ் ரிலீஸ், ரெட் ஜெயின் மூவிஸ் ரிலீஸ். சாரி சன் பிக்சர்ஸ் தயாரிப்பு ரெட் ஜெயின் மூவிஸ் ரிலீஸ். அதனால திருச்சியில வந்து 60% வந்து பேட்டை ஸ்கிரீன்ஸ் தான் இருந்துச்சு, 40% தான் விசுவாசம் ஸ்கிரீன்ஸ். ஆனா அதுக்கப்புறம் வந்து இந்த பொங்கல் ஃபெஸ்டிவல் ஆரம்பிச்சிச்சு, அங்க இருந்தா ஸ்கிரீன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு, ஷோஸ் இன்க்ரீஸ் ஆச்சு, பிக்கப் ஆகிட்டே இருந்துச்சு. ஏன்னா அவங்க ரெகுலர் டிஸ்ட்ரிபியூட்டர் விட்டு கொடுக்க முடியாது. அவங்க எல்லாத்துக்கும் ஏன்னா தேட்டர்காரங்க அவங்களுக்கு அதுதான் முக்கியம். நீங்க நடிகரா டிஸ்ட்ரிபியூட்டர் பார்த்தா ரெகுலரா 10 படம் நீங்க வருஷத்துக்கு 10-15 படம் ரிலீஸ் பண்ற டிஸ்ட்ரிபியூட்டர் தான் பார்ப்பாங்க. எல்லாமே இங்க பிசினஸா தான் பார்ப்பாங்க. அதுதான் இங்க சினிமா பிசினஸ். இன்னைக்கு ஒருத்தர் ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க, நாளைக்கு ஒருத்தர் ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க. யாருக்குமே இங்க வந்து அவங்க யாரும் சார்ந்து இருக்க மாட்டாங்க. பிரகாஷ் ப்ரோ, அப்புறம் இந்த சிரஞ்சீவி பாவி படத்துல கார்த்தி இருக்காருன்னு சொல்லி போடுறாங்களே, உண்மையா? இல்ல அந்த நியூஸ் எல்லா தெலுங்கு சைட்ல இருந்தும் போடுறாங்க. உண்மையான தெரியல, நானே ஒரு ட்வீட் போட்டுப்பேன், உண்மையா இல்லைன்னு தெரியல. ஆனா என்ன ட்வீட்ல நிறைய பேர் கோட் பண்ணி அந்த டேரக்டர் வந்து பாபிக்குள்ளி வந்து டம்மி ஆக்கிறோம், ஏன்னா ஒரு சிரஞ்சீவி ஃபேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா டம்மி பண்ண வாய்ப்பே இல்லை. ஏன்னா சிரஞ்சீவி படம் அவருக்கு முன்னாடி எடுத்த வால்டர் வீரையால ரவிதேஜா கடந்த 10 வருஷத்துல பெஸ்ட் ரோல் அதுதான். கெஸ்ட் அப்பீரியன்ஸ்னாலுமே பெஸ்ட் ரோல் தான், மாஸ் ரோல் தான், சூப்பர். சிரஞ்சீவியோட சூப்பர் ரோல் கொடுத்துருப்பாரு. என்ன சாகடிச்சிருவாரு அது வேற விஷயம். ஆனா என்ன அது ஒரு மாசான ஒரு சீன், அதுக்கு எமோஷனலான அந்த டெத்துமே வந்து ரொம்ப எமோஷனலா இருக்கும்.
பயங்கரமா கனெக்ட் ஆகும். ரவி தேஜாக்கு பெஸ்ட் படம் என்ன கேட்டா அதுதான். சிரஞ்சீவிக்குமே நான் இந்த ஒரு கம்பேக் அப்புறம் பெஸ்ட்னா அதுதான். அந்த மாதிரி படங்கிறனால தாராளமா பண்ணலாம் அவரு. ஏன்னா கிட்டத்தட்ட அது வந்து கெஸ்ட் அப்பியரன்ஸ் சொல்ல டியூல் ஹீரோ சப்ஜெக்ட் தான் சொல்லியிருக்காரு. முக்கியமான கதைப்படியே இன்னொரு ஹீரோக்கு பயங்கரமான வேல்யூ இருக்கு. ராம் சரணே பண்ணா நல்லா இருக்காது. ஏன்னா வந்து ராம் சரண் சிரஞ்சீவி காம்பினேஷன் நிறைய பார்த்தாச்சு. அது போக ராம் சரண் வந்து இப்போ பேன் இந்தியா ஆக்டர் அப்படி இப்படின்னு ஒரு மாஸ் ஏற்றிட்டு போயிட்டாங்களா. அந்த என்ன பாகுபலி என்னது ட்ரிபிள் ஆருக்கு அப்புறம் வந்து அந்த படம் பண்ணது. அதுக்கப்புறம் எல்லா படமே பெரிய படமா பண்ணணும்னு அப்படி போயிட்டாங்க. அப்புறம் அந்த காம்பினேஷன் பண்ணா நல்லா இருக்காங்க. இன்னொரு ஹீரோட பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னாங்க. அதனால தெலுங்கு ஹீரோ ஒரு சைடு தமிழ் ஹீரோ ஒரு சைடு பேசிட்டு இருக்காங்க. ஆனால் எதுவுமே உறுதியாகல. நடந்தாலுமே நல்லா தான் இருக்கும். கார்த்திகால ஒரு பெனிஃபிட் தான். ஒரு பெரிய ஹீரோ கூட தெலுங்கு கூட நடிக்கும் போது ஆல்ரெடி கார்த்திக்கு நல்ல தெலுங்குல நல்ல மார்க்கெட் இருக்கு. நடுவில் 1-2 படங்கள் அவர் சரியா போகலனாலும் இப்போ இதை பண்ணாருன்னா திரும்ப அந்த ரூட்டட் ஆடியன்ஸை பிடிக்கலாம். இந்த சொல்றோம்ல பி சென்டர் சி சென்டர் சொல்லி அங்கேயும் அந்த டோட்டல் கிரவுண்ட் லெவல் ஆடியன்ஸை பிடிக்கலாம். இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அவருக்கு நல்ல அந்த க்ரௌத்துங்கிறது இன்னும் சூப்பரா இருக்கும். அவர் தோலால அது பண்ணாரு. தோலால ஊப்ரின்னு சொல்லி தெலுங்குல ரிலீஸ் ஆச்சு. அந்த நாகார்ஜுனா கூட நடிக்கும்போது அது ஒரு நல்ல ஒரு இது கிடைச்சிச்சு அவருக்கு. அந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் இருக்கும் பட்சத்தில் அவர் தாராளமா பண்ணலாம். சில பேர் பண்ண வேணாம், அப்படி பண்ண வேணாம், இப்படி பண்ண வேணாங்கிறாங்க. ஏன் அவர் ஹிஸ்டரியில கடைசியில் ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸே வந்துட்டு போயிட்டாரு. அது போக அவர் சம்மந்தமே இல்லை கங்குவால ஒரு ரோல் பண்ணாரு. கங்குவா அண்ணனுக்கு பண்ணாரு. கங்குவா அதெல்லாம் ஒரு ரோலா, அதெல்லாம் ஒரு கெட்டப்பு, அதுல அவர் பேசுற வார்த்தைகள் கேட்க அவருக்கு பேசப்பட்ட வார்த்தைகள் இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணா நீ அவர் யாரு கூட வேணா படம் பண்ணிட்டு போயிடலாம். கங்குவா அண்ணனுக்கு பண்ணல, அண்ணன் தான் பண்ணாரு. இல்ல அது சொல்றேன், அண்ணனுக்காக அவர் பண்ணாரு. கடைசியில எல்லாரும் சேர்ந்து அண்ணனை பண்ணிட்டு போயிட்டாங்க. அவ்வளவுதான். அண்ணன் தம்பியை வச்சு சிவா தான் பண்ணாரு. அது ரியாலிட்டி விசஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஒரு மீம் இருக்கும்ல. அந்த எக்ஸ்பெக்டேஷன் பாத்தீங்கன்னா கைதி காம்போ அவங்க ரோலக்ஸும் டில்லி மோதுவாங்களா அப்படின்னு இருந்துச்சு. கடைசியில கங்குவாவும் அந்த படத்துல பேர் வேற மறந்து போச்சு. எனக்கு வேற அது என்ன பேர்னு வேற தெரியல. அவர் பேர் வேற வராதுங்க. அவரு பிளாஷ்பேக்ல கங்குவா தானே? இல்ல நான் பாக்கல படம். அவர் பேர் கங்குவா. அவர் கார்த்தி கேரக்டர் சொல்றாரு. கார்த்தி பேர் தாங்க தெரியல. கங்குவானா கங்குவா கேரக்டரும் பிரான்சிஸ்னு ஒரு கேரக்டர், ரெண்டும் சூர்யா கேரக்டர். ஆனா இவருக்கு கார்த்தி பேர் எனக்கு தெரியல. அதான் ரத்தாங்காசான்னு சொல்லி அப்படியே வந்து அந்த படத்தோட. அட நீ சொல்றது எனக்கு புரியலங்க, அதனால தெரியலங்கிற நானு. திரும்ப அதை கேட்ச் பண்ண முடியல. சரி நீங்க சொல்லுங்க, எல்லாத்துக்கும் மத்தவங்களுக்கு புரியும். எனக்கு திரும்ப அதை ரிப்பீட் பண்ண முடியல, அவ்வளவுதான் நான் சொல்றேன். திரும்ப புரியலன்னா அந்த புரியல. ரிப்பீட் பண்றீங்க, உங்களுக்கு ரத்தான் கசான்றது மட்டும் ரிப்பீட் பண்ண முடியலன்னா என்ன அது? ரிப்பீட் பண்ண முடியல பாக்கி. அது என்ன பேரியா அது? வேணாம் கொடுங்க, நம்ம வேணா கங்குவாக்குள்ள போனா சிவாக்குள்ள போவோம். சிவாக்குள்ள போனா நமக்கு கன்னிவடியில கால வைக்காது. இந்த ரோடுக்காக போய் சிகரெட் குடிச்சாரு பாருங்க. சிகரெட் இத்தனை நாள் பிடிக்காத சிகரெட்டை. சரி ரைட், அதாவது எல்லா மித்தையும் உடைக்கிறேன், நான் அண்ணன் தம்பி சேர்ந்து நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அது இது எல்லாத்தையும் உடைச்சு விட்டாரு. போங்க பிரகாஷ் ப்ரோ. அவங்க ஏகே ஃபேன் சைட்ல இருந்து ட்ரிமோரஸ்னு ஒரு ஃபாரின் ஐடி, அப்புறம் இங்க வினோத் ப்ரோ சொல்லுவார்ல அந்த கண்ணன் பாண்டியன், அவங்கெல்லாம் ஸ்பேஸ் போட்டா லிசனர்ல கேட்பேன். அவங்க நீல் ப்ராஜெக்ட் பத்தி தான் ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்காங்க மணிக்கணக்கில். 6 மாசம் தான் இப்போ ஷூட் போவேன்னு சொல்லியிருக்காரு. இதுல எப்படி பண்ண முடியும்? எங்க நீல் ப்ராஜெக்டுக்கு ஒரு சில ரூமர்ஸ்க்குலாம் அடிப்படை முகாந்திரமாச்சும் இருக்கும். இதுல அடிப்படை முகாந்திரம் கூட கிடையாது. எதை வச்சுங்க நீல் ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு இருக்காங்க? கேட்டிருப்பேன். அவங்கெல்லாம் ரொம்ப க்ளோஸ். சுரேஷ் சந்திரா அத அவங்களே சொல்றாங்க. சுரேஷ் சந்திரா எல்லாருக்குமே தாங்க க்ளோஸ். அப்படி பார்த்தா பிரகாஷ்க்குலாம் வந்து ரொம்ப க்ளோஸ்ங்க அவரு. பிரகாஷ் தாங்க அப்டேட்டே கொடுப்பாரு அவருக்கு. அதான் முன்னாடி சொல்லிட்டு இருப்பாரு பிரகாஷ் ப்ரோ, இப்ப அவரு சைலண்ட் ஆயிட்டாரு. அதான் கேட்டேன். இல்லாம வீரன் காலையில நான் அடுத்த வருஷம் ஜூனுக்கு மேல பேசிக்கலாம். நான் இந்த அப்டேட் எல்லாமே 65 பத்தி அப்டேட்லாம் அடுத்த வருஷம் ஜூனுக்கு அப்புறம் பேசிக்கலாம். இல்ல எனக்கு ஒண்ணு புரியல. 64 ஆரம்பிக்கிற நியூஸ் வரட்டுங்க, அதுக்கப்புறம் 65 பத்தி பேச. அதனாலதான் நான் அடுத்த வருஷம் ஜூனுக்கு போயிட்டேன். நானு இப்ப 64 சொல்றேன். அடுத்த வாரம் ஷூட்டிங், அடுத்த வாரம் அனௌன்ஸ்மெண்ட் வருது. நான் இந்த வாரம் கடைசி இது அனிதாங்க மியூசிக் நான் சொல்லிட்டேனுங்க. அது ஆல்ரெடி சொல்லியாச்சு. அது பேர் என்ன அந்த பையன்? ஐயோ அது வேற. ஆதித்ய ரவிச்சந்திரன் டைரக்டர், அனிருத்தி மியூசிக் டைரக்டர், ராகுல் ப்ரொடியூசர். அவ்வளவுதான். ஆக்சுவலா போன படத்துக்கே அனிதான் அவங்க போயிருக்க வேண்டியது முதல்ல. அப்புறம் இனிஷியலா மைத்ரி வந்து அங்க போயிட்டு, அதுக்கப்புறம் அவரு பாதையில விட்டுட்டு ஜிவிக்கு போயிட்டு
இல்ல அதுதான் திரும்ப குழப்பமாச்சு. இந்த Also, வாட்டி ஒரு இன்னொன்னு இப்ப இந்த அனிமேஷன் வாட்டி வீடியோட வேற யாரும் ஒரு இல்லவும் அனௌன்ஸ்மெண்ட் இல்லல்ல. இல்ல அவங்க என்னன்னா எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா குட் பை டக்லி நல்லா பண்ணி கொடுத்தாரு ஜிவி பிரகாஷ், அதனால ஜிவி பிரகாஷ் காம்பினேஷன்லேயே போயிருவாங்களான்னு. பட் என்னன்னா போன வாட்டி அவங்க நீங்க சொன்ன மாதிரி குட் பை டக்லிக்கே வந்து பாத்தீங்கன்னா அனிருத்தா மியூசிக் இவர் போனது ஆதிக் ரவிச்சந்திரன். அதுக்கப்புறம் அப்படியே போய் 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 ப்ரொடியூசர் சாய்ஸ்ல டிஎஸ்பி போய் அடுத்துல அவங்க 2 பேருக்கு முட்டிக்கிட்டு புஷ்பா 2 முட்டிக்கிட்டு இடத்துல ஜிவி பிரகாஷே திரும்ப வந்துட்டாரு. இந்த வாட்டி ஷார்ட்டிங்லேயே ஆடிட்டு தான் போயிருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி ஆயிருச்சு. அடுத்த வாரம் அனௌன்ஸ்மெண்ட் அதுக்குன்னா இந்த ஒரு அனிமேஷன் ப்ரோமோட வரும்னு நினைக்கிறேன். ஒரு கெஸ்ஸிங் சொல்றேன். எதுவுமே நம்ம சொல்றேன் இப்போ ரீசெண்ட் 2 தகவல் தானே, அது தகவலா சொல்றேன், எதுவும் செய்தியா சொல்லாம தகவலா சொல்றேன். அனிமேஷன் ப்ரோமோ வரும். சரி, ஓகே. இந்த ஒரு குட்டி அப்டேட் இப்போ வந்துச்சு, அது மட்டும் சொல்லிக்கிறேன். திலீப் அவரோட பா அந்த படம் வந்து December 18th வருது. இன்னைக்கு வந்து ஒரு ப்ரோமோ மாதிரி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் வினீத் ஸ்ரீனிவாசன், மோகன்லால், திலீப் 3 பேரும் நடிக்கிறாங்க. ஸோ ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது அந்த படத்து மேலே. பார்ப்போம். அவதார் 3 கூட கிளாஸு எப்படின்னு பார்ப்போம். எல்ஏகே கூட கிளாஸ் ப்ரோ. அவதார் 3யா? சரி பரணி, இந்த ஆடு 3ன்னு ஒரு படம் எடுத்தாங்களா, அது எப்போ ரிலீஸ் ஆகுது? எடுத்துக்கிட்டு இருக்காங்க, ஷூட் ப்ராக்ரஸ் ஆகிட்டு இருக்கு. எடுத்துட்டு தான் இருக்காங்களா? ஓகே ஓகே. ஆமாம், ஆனால் அது வந்துட்டு ஒரு டைம் ட்ராவல் ப்ராஜெக்ட்ன்ற மாதிரி தான் வந்து வந்த வரைக்கும் தெரியுது. அது மட்டும் டைம் ட்ராவல் ஃபிலிமாக இருந்துச்சுன்னா வேற மாதிரி இருக்கும். எனக்கு அந்த படத்துல உண்மையிலேயே ரொம்ப சரி. விஜய் டிவி டப்பிங்ல போடுவாங்க பாருங்க ப்ரோ அந்த படம். நீங்க சொல்ற படம் ஆடு தெரியும். விஜய் டிவில போடுவாங்க டப்பிங்ல. ஓகே டப் பண்ணி அந்த படம். இல்லை, ஆடு ஃபர்ஸ்ட் பார்ட்டுமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு, செகண்ட் பார்ட்டும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பட் தேர்ட் டைம் ட்ராவல் ப்ராஜெக்ட்னா ஒரு மாதிரி கியூரியஸாக இருக்குது. ஆடு டைம் ட்ராவல் பண்ணுற மாதிரியா எப்படி என்னன்னு தெரில. பட் அது சில இதெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, ஸ்டில்ஸ் எல்லாம் ஒரு போஸ்டர் கூட ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை வச்சு பார்க்குறப்ப அப்படிதான் இருக்குன்னு தோணுது. பார்ப்போம். பிரகாஷ், நவம்பர்ல வேற எந்த படம், ஒரு பெரிய படம் கூட இல்லல்ல? காந்தா இருக்கு, டெரரிஸ்ட் மீன் இருக்கு, மாஸ்க் இருக்கு. என்னது அதுதான் பெரிய காந்தானா? துல்கர் சல்மான் படம். ஓ, அந்த இந்த இவர் கதை, அந்த இது லட்சுமிகாந்த் கொலை வழக்கு. அது போக சின்ன சின்ன படங்கள் நிறைய ரிலீஸ் ஆகுது. 7ஆம் தேதி பாத்தீங்கன்னா இந்த ஆரோமலைன்னு ஒரு படம், அந்த அதர்ஸ்னு ஒரு சின்ன படம். 14ஆம் தேதி ஏற்கனவே சொல்ற மாதிரி துல்கர் சல்மான் படம், அந்த காந்தா. அதர்ஸ்னு ஒரு சின்ன படம், அதாவது ட்ரைலர் நல்லா இருக்கும். பாத்தீங்கன்னா ஆதித்ய மாதவன் சொல்லி ஒரு புதுமுக நடிகர், கௌரி கிஷான் இருப்பாங்க. அந்த 96 கௌரி கிஷான், அந்த ஒரு கிட்டத்தட்ட குற்றம் 23 மாதிரி அந்த கிரைம், மெடிக்கல் கிரைம் சார்ந்து ஒரு படம். ட்ரைலர் தேட்டரில் 2-3 தடவை பார்த்தேன். இந்த தீபாவளிக்கு போன 3 படங்களுக்குமே போட்டாங்க. அது துல்கர் சல்மான் படம் 14ஆம் தேதியும் கும்கி 2 ரிலீஸ் ஆகுது. அது போக நான் எதிர்பார்க்கறது November 21 மாஸ்க் ரிலீஸ் ஆகுது. இந்த கவின் படம் இருக்குல்ல, ஆண்ட்ரியா தயாரிப்புல. அப்புறம் இந்த 3 தான் வந்து மொத்தம் 5 படம் சொன்னா, அந்த 5ல இந்த 2 படம் வந்து நோட்டட் பிலிம்ஸ், காந்தாவும் மாஸ்கும். அது போக இப்ப 31 வந்து அந்த ஆண் பாவம் போல, அது மட்டும் ரிலீஸ் ஆகுதா? அது கமிங் 31 இல்ல, ஆரியன் ஆண் பாவம் போல, அது 2ம் வந்து வர வெள்ளிக்கிழமை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெரிய படம்னா வந்தால் வாவாதியார், வரலன்னா நமக்கு இருக்க டயர் 2 இந்த வருஷம் ரிலீஸ் ஆகுமான்னு கேட்டேன். வாவாதியார் வந்தா வாவாதியாரு, வரலன்னா கோடி இல்ல, அதான் வரலன்னா 4வது 100 கோடி, ஹாட்ரிக் 100 கோடியா அப்படிங்கிறத பாக்கலாம். ஒரே வருஷத்துல 100 கோடி. அது ஹாட்ரிக்ங்கிறது லவ் டுடே வந்து ஹாட்ரிக். ஆனா ஒரே வருஷத்துல ஹாட்ரிக் எவனுமே கிடையாதுல்ல நம்ம சினிமால, சவுத் இந்தியால யாரும் கிடையாது. ஒரே வருஷத்துல ஹாட்ரிக், அதாவது தொடர் ஹாட்ரிக் அடிச்ச 100 கோடியும் இவர் தான் பிரதீப். ஒரே வருஷத்துல ஹாட்ரிக் 100 கோடி அடிச்ச ஒரே ஹீரோ அப்படிங்கிற பெருமையே அது நார்த்ல இவர் அடிச்சிட்டாரு. ஷாருக்கான் வந்து 1000 கோடி 3000 கோடி அடிச்சிட்டு அப்படின்னு நினைக்கிறேன். 2 தான். அது இந்த 2 தான். அது டங்கி எத்தனை 1000 கோடி போடலையா? இல்ல, அது 1000 கோடி இல்ல. ஆல்சோ முதல் 3 படமே 100 கோடின்றது வேற யாரும் சொன்னாங்களே. முதல் 3 படமே 100 கோடின்றது ஒரே ஹீரோன்னு சொன்னாங்க இந்தியாலேயே. யாரு? சவுத்? நான் சொல்றேன் சவுத்துல சொல்றேன், நம்ம இந்தியாலேயே தெரியல. சவுத்துல எனக்கு தெரிஞ்சு இவர் மட்டும் தான் நினைக்கிறேன், பிரதீப் மட்டும் தான் நினைக்கிறேன். முதல் படம் 3 படமே 100 கோடி அடிச்ச ஒரே ஆளு எனக்கு தெரிஞ்சு இந்தியா நினைக்கிறேன். அவன் இந்தியாலேயே ஒரு தடவை ஒரு ட்வீட் பண்ண ரிப்ளை பண்ணியிருந்தேன். எனக்கு அது உறுதியா தெரியலங்கிறதால அது தெரியல எனக்கு. இப்ப எதுக்கு இதே நான் திரும்ப சவுத்துலன்னு சொல்றேன் அப்படின்னா, ஒரே வருஷத்துல எனக்கு தெரிஞ்சு ஹாட்ரிக் யாருமே அடிக்கல.
அந்த பத்தான் வேற ஒரு வருஷம் ரிலீஸ் ஆச்சு, பத்தான் ஒரே வருஷம் ரிலீஸ் ஆச்சு. பத்தான், ஜவான், டங்கி 3 வேற ஒரே வருஷம் அப்ப ஒரே வருஷம் அதுவும் சேர்க்க முடியாது. ஏன்னா அவர் ஷாருக்கான் அடிச்சிட்டாரு. அப்ப 100 கோடிங்கிறது அவர் 2 படத்துல 1000 கோடி அடிச்சிட்டாரு. இன்னொரு படம் எத்தனை கிடைக்கும் எனக்கு டங்கி தெரியலன்னு வச்சுங்க. அது 450 ப்ரோ, மொத்தமா 2500 அந்த ஒரு வருஷத்துலயே அவரு. அப்ப ஒரு வருஷத்துல அவர் அடிச்சாருன்னா 100 கோடி கணக்குல அவர் சேராது. அப்ப சவுத் இந்தியாலே இல்ல அவர் தான் ஃபர்ஸ்ட் இல்லங்க, தமிழுக்கு முதல்ல சொல்றேன். இல்ல 3 படத்துல 100 கோடி அடிச்சிருக்கானே. ஐயா நான் அந்த கான்செப்ட் புரியுது. முதல் 3 படத்துல 100 கோடிங்கிறது புரியுது. நான் என்ன சொல்ல, ஒரே வருஷத்துலயும் 3 கோடி 100 கோடி. அது இந்த வருஷம் பிரதீப் அடிச்சாருன்னா வரும். 2 ரெக்கார்டுக்கு சொந்தக்காரர் ஆவாருங்கிற நான். ஒரே வருஷத்துல ஹாட்ரிக் மாஸ். எல்லைக்கு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இல்லைன்னா அடுத்த விஷயம். அவருக்கு இருக்க இப்ப கிரேஸுக்கும், அவருக்கு இருக்க இப்ப மார்க்கெட்டுக்கும், அவருக்கு இருக்க அந்த இப்ப அந்த செலக்டிவ் ஆஃப் டிஃபரன்ஸ் ஸ்கிரிப்டுக்கும், அது போக இந்த படத்தோட காம்பினேஷனுக்கும், அதாவது இந்த படத்தை நான் விக்னேஷ் சிவனை நம்புறதை விட அனிருத்தை நம்புறேன். அனிருத்துக்கு அப்புறம் பிரதீப் நம்புறேன். பிரதீப்புக்கு அப்புறம் நான் அந்த சீமான விடுங்க, எஜே சூர்யா நம்புறேன். இந்த 3 பேர் இருக்காங்களா, ஒரு 3 பேர்ல 2 பேர் லக்கி ஃபேக்டர். யாரு? பிரதீப்பும் எஜே சூர்யாவும். 2 பேரும் பாத்தீங்களேன் ஒரு வித்தியாசமான ஆட்கள். அது போக என்னன்னா இந்த வாட்டி தீபாவளிக்கு அப்படிதான் நடந்துச்சு. ஒரு தோல்வி கூட அடையாத மாதிரி சிலாச்சு, ஒரு தோல்வி கூட அடையாத பிரதீப். 2 பேரும் போதுனாங்க. 2 பேருமே ஒரு பயங்கர ஒரு வெற்றி. அதே மாதிரி எஜே சூர்யாவும் நல்ல ஒரு பீக்ல போறாரு. யாரு கூட எல்லாம் ஒரு சேர்றாரு அவங்களுக்கு அதான் ஹையஸ்ட் கிளாஸரா இருக்கு பெரும்பாலும் ஒரு 90%. அதுக்கப்புறம் இந்த மெர்சலுக்கு அப்புறம் அவர் பாத்தீங்கன்னா மெர்சல்ல இருந்து அந்த மெர்சல் டைம்ல விஜய்க்கு அதான் ஹையஸ்ட் கிளாஸர். அப்புறம் ஒவ்வொருத்த கூடயும் அவர் நடிக்கிற ஒவ்வொருத்த கூட யாரு கூட நடிக்கிறோ அது அவங்க அந்த டைம்ல ஒரு ஹையஸ்ட் கிளாஸரா மாறிடுது. அந்த மாதிரி இவருக்கும் ஹையஸ்ட் கிளாஸரா மாறுதா அப்படிங்கறதையும் பார்ப்போம். இன்னொன்னு அந்த கான்செப்ட் போட்டுருந்தாங்களே அந்த இதுல, அதுவுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்துச்சு. சினாப்சிஸ் போட்டிருந்தாங்களா எனக்கு அது எப்பவுமே விக்னேஷ் சிவன் எப்படின்னா சூப்பரா லைன் பிடிக்கும், சூப்பரா வித்தியாசமான கான்செப்ட் பிடிக்கும். அது எப்படி டெலிவரி பண்றாருங்கிறத கொஞ்சம் எனக்கு பதட்டப்படுவேன். ஆனா அதை பார்த்தோம்னா இப்ப நீங்க அதை பார்த்து அந்த ரெக்கார்டை பார்த்தா கூட எனக்கு தெரிஞ்ச ஒரு படம் மட்டும் தான் சொதப்பி இருக்கு இல்லையா? தானா சேர்ந்த கூட்டம் மட்டும் தான் மொத்தமா சொதப்பி இருக்கு. அது இல்லாம நீங்க போடாப்பொடி எடுத்துக்கிட்டாலும் போடாப்பொடி ஓகே, அது துப்பாக்கி கூட ரிலீஸ் ஆச்சுன்றதுனால கலெக்ஷன் அது கம்மியா இருக்கலாம். பட் போடாப்பொடி என்டர்டைன்மெண்ட் வேல்யூவா அது இன்னுமே ஸ்டில் நல்ல படம்ன்ற மாதிரி தான் இருக்கும். 400 கோடி தானும் பெரிய ஹிட். காத்து வாக்கு 2 காரில் எனக்கு பெருசா ஒர்க் ஆகலாம், அது பெரிய ஹிட் தான். 66 கோடி கலெக்ஷன், அதான் சொல்றேன் ஹையஸ்ட் கலெக்ஷன். ஸோ கிட்டத்தட்ட விக்கி எப்பவுமே இந்த என்ன சொல்றது, விக்கி படம் ஒரு பேசிக் ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டர், ஜாலியா போய் படம் பார்க்கலான்ற மாதிரி ஒரு மல்டிபிளெக்ஸ் ஆடியன்ஸையும் இழுத்துரும், ஒரு பேசிக் லெவல் ஆஃப் ஒரு பீசென்டர் ஆடியன்ஸையும் இழுத்துரும். அது சீல மட்டும் தான் அவருக்கு பெருசா இது கிடையாது, புல் கிடையாது. ஆனா மத்த எல்லா இடத்துலயும் பயங்கரமா இழுத்துரும் அது. இந்த முறை பிரதீப்பும் விஜய் சூர்யாவும் இருக்காரு. பரணி சொல்ல வரீங்க இல்ல, விக்னேஷ் சிவன் படத்துக்குன்னா அனிருத் வேற மாதிரி வேலை பார்ப்பாரு. சோ அதனால நான் அது இன்னும் நம்பிக்கையா இருக்கேன். இல்ல பாப்பாரு. இந்த வாட்டி என்ன பண்ணிட்டாரு, இந்த வாட்டி வேலை பாக்குறத விட வேலை பார்த்த வேலையை திரும்ப கொடுத்துட்டாரு. அதனால அந்த ஆக்கோவே ஒரு பெரிய வைப்பு. நம்ம புதுசா வேலை பார்த்து ஏற்கனவே அவருக்காக வேலை பார்த்த ஒண்ணு இருக்கு, அதே ரிலீஸ் பண்ணிட்டாரு. எங்க தீமாவே முரட்டு ஹிட்லங்க, என்கிட்ட இந்த படத்துக்கும் கேட்டுட்டு இருந்தாங்க. தீமா மறந்துருக்கீங்க, தீமா முரட்டு ஹிட்டா இருந்தாலும் அதெல்லாம் பாட்டு ரிலீஸ் ஆனா அந்த ஒரு இதோட இருக்கணும். அது வேற ஏதோ ஒரு இதுல பண்ணிருக்காராம் பிராஸ். இப்ப ஏதோ ஒரு தெலுங்கு ப்ரமோஷன் ஈவெண்ட்லயே எதுலயே ஒண்ணுல தீமா எல்லாரு கூடயும் சேர்ந்து பாடிருக்காரு போல. எங்க வீட்டுல படம் பார்த்துட்டு அந்த பாட்டு எங்கடா ஏன்டா வரல அப்படின்னு கேக்குறேன். டியூட்லயே இல்லையா அந்த பாட்டு? டிராகன் பார்த்துட்டு இதேதான் கேட்டீங்க, அப்பவே சொன்னா அடுத்த படம் அப்படின்னு. ஆமா நீ தான் அடுத்த படம் சொன்னல, அடுத்த படம் அதுக்கு பெரிய லைக் தான் வர வேண்டியது, அதுக்கு முன்னாடி வந்துருச்சியா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நிறைய பேர் கேட்டாங்க என்னக்கா அந்த பாட்டு வரவே இல்லை அப்படின்னு. நான் சொல்றது ரொம்ப இன்ஃபார்ம்டான ஆடியன்ஸ் கூட, சினிமா பாக்குற ஆடியன்ஸ் கூட கேட்டாங்க. குட் பேட் அக்லில அந்த என்ன பாட்டு, அந்த ஒரு பாட்டு வருமே, இந்த பாட்டு வரலன்னு கேட்டாங்க. சபடி அந்த பாட்டு குட் பேட் அக்லில ஏன் வரலன்னு கேட்டாங்க. அது விடாமுயற்சியா? இதுல அஜித் திரிசா ஆடுறாங்க, அது அஜித்ல அஜித் திரிசா ஆடினாங்க, அது குட் பேட் அக்லில கேட்டாங்க. அந்த மாதிரி பிரதீபுக்கு அனிருத் காம்பினேஷன்ல இந்த பிரச்சனை ஆயிடுச்சு போல இருக்கு. ஆனா பிரகாஷ்னா சாய் இந்த டூட் படத்துல நல்லா போட்டாரு. இப்ப பரணி இல்ல ஒரு விஷயம் சொல்லணும். சாய் ஒன்னு சொல்லிடுறேன் மறந்துடுவேன். இந்த சாயின்னு சொன்னனால நேற்று ஒருத்தர் கமெண்ட் போட்டு நேரத்துல முந்தானத்து போட்டிருந்தாரு, நம்ம ஸ்பேஸ் முடியற தருவாயில இந்த கருப்பு என்ஹான்ஸ்டு வெர்ஷன் ஏதோ ஒரு வெர்ஷன் போட்டிருக்காரு. அது பாட்டை கேட்டு வாங்கினாரு. நான் போய் இன்னைக்கு காலையில அந்த பாட்டை கேட்கறேன். நேற்று மறந்து நான் திரும்ப அதை பிளே பண்ணேன். இன்னைக்கு கேட்கறேன், பரி புரியுது. இந்த படத்துல என்னது திருவிழா ஆரம்பமா, அது என்ன படம், ஐயோ சரஸ்வதி சபத்துல சிவாஜி இருப்பார்ல, உனக்கு பேசும் வல்லமை தந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு என்னடா திடீர்னு பாட்டு கேட்குது அப்படின்னு ஆயிடுச்சு. பாட்டு கேட்குது, சவுண்ட் கேட்குது, மியூசிக் கேட்குது, டியூன் கேட்குது, கிளியரா கேட்குது.
எல்லாமே இருக்கு. இது வேற பாட்டா அப்படிங்கிற அளவுக்கு கூட பக்காவா இருக்கு. இதுதானே நீ ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ண, எப்ப பார்த்தாலும் நீ என்ன பண்ற, ஒரு இடத்துல ஒரு சாங் ரிலீஸ் பண்ற, அப்புறம் அன்பர்ட் இடத்துல ரிலீஸ் பண்ண கேட்டா இந்த பாட்டு நம்ம ஏடா நல்லா இல்லைன்னு சொல்லி நம்மளே திட்டிக்கிற மாதிரி ஒரு அப்பா சாரிப்பா ஆனந்த், சாரிப்பா திருநா அப்படின்னு சொல்லி நம்ம வடிவேல 2 பேர்த்தையும் சொல்ற மாதிரி சொல்லிட்டு போறோம். இதே மாதிரி இந்த தடவை நடந்துருச்சு. பாட்டு கேட்கற கால இல்லை, இதே நம்ம அவனை பிடிச்சி அன்னைக்கு திட்டணும், பேசுற மாதிரி திட்டம் மேடம் பாவி அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அன்னைக்கே அந்த ட்வீட்டை கோட் பண்ணிருந்தேன். ஓகே ப்ரோ, இப்ப இதை போட்டீங்க, இன்னொரு 3 நாள் கழிச்சு ஒழுங்கான வருஷம் ரிலீஸ் பண்ணிருங்க அப்படின்னு போட்டிருந்தேன். பார்த்தா நிஜமாவே பண்ணிருக்காப்ல. எனக்கு தெரியல. இன்னைக்கு காலைல போற ஷாக்கிங். நீங்க போய் பாட்டு இந்த வாட்டி கேளுங்களேன். நான் கேட்கல, இப்ப கேட்கிறேன். லிரிக் வீடியோ கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் கேட்ட ஃபீல் தான் தரும். சரி இல்ல நான் லிரிக் வீடியோ தான், லிரிக் வீடியோ கேட்டேன். லிரிக் வீடியோலயே அப்டேட் பண்ணிருக்காங்க. நீங்க போய் யூடியூப்லயே அப்டேட் பண்ணிருக்காங்க. இல்லையே, நான் இப்ப இன்னைக்கு காலைல கேட்டேன், யூடியூப்ல அப்டேட் பண்ணிருக்காங்க. அப்டேட் சூப்பரா இருக்கு. எனக்கு சவுண்ட் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கேட்கறப்ப இறைச்சல் மட்டும் தான் எனக்கு ஒண்ணுமே கேட்கலாம். இப்ப போய் இன்னைக்கு பாட்டு கேட்கறேன். முத நாளே 3 தடவை கேட்டேன். அதுக்கப்புறம் பாட்டை கேட்கவே இல்லை, ஏன்னா கேட்க தோணல. கமெண்ட் ஒருத்தர் போட்டு முன்னாடி நம்ம ஸ்பேஸ்ல என்ஹான்ஸ் வெர்ஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, போய் பாருங்கன்னு. கேட்டா அந்த அளவுக்கு கிளியரா இருக்கு, பயங்கரமா இருக்கு, பாட்டு தெளிவா இருக்கு, மியூசிக் நல்லா இருக்கு. அடப்பா நீ நல்லா மியூசிக் பாரு. அப்ப வந்துட்டு சவுண்ட் மிக்ஸ் தான் ப்ராப்ளம். கங்கோல அவங்க ரிலீஸ் சமயத்துல பண்ண பிரச்சனை மாதிரியே ஒவ்வொரு தடவையும் பண்ணிட்டு சூர்யாக்குன்னு ஒழுங்கா இது பண்ணுங்க. அது சாய் அப்படிங்கிற வந்து போன பாட்டு ஊரும் பிளட் சாங் முதல் ரிலீஸ் ஆனப்ப என்ன சொன்னேன்னா, ஐயா கொஞ்சம் சவுண்டை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு. அந்த கருப்பு டீச்சர் வந்தப்போ அதான் சொன்னேன், சவுண்டை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க ஐயா, நல்லா இருக்கும். கருத்துல பார்த்தா அந்த கருப்பு டீச்சர் வந்து பாத்தீங்கன்னா சவுண்ட் அட்ஜஸ்ட் பண்ணா நல்லா இருக்கு, இதுவும் சவுண்ட் அட்ஜஸ்ட் பண்ணா சூப்பரா இருக்கு. இந்த சாங் அந்த பாட்டு கேட்டு பாக்குறேன், காடு மோடு சாங் செம்ம வைபா இருக்கு. இதையே ஃபர்ஸ்ட்லயே அவங்க பண்ண மாட்டாங்க, பண்ணல, இல்ல யாரும் கேட்கல, கேட்டவங்க எப்படி ஒப்புதல் கொடுத்தாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த மாயமந்திர பொருளை இப்ப பாருங்க சொல்லிருங்க பாருங்க. இல்ல ஆக்சுவலா கருப்பு டீச்சர்ல ஒரு வைபா இருக்கும். அவர் வந்துட்டு அனிருத்துக்கு வந்துட்டு இது மிக்சிங் இன்ஜினியராவோ இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் நிறைய பாட்டு வந்து அனிருத் மிக்சிங் இன்ஜினியரிங்கா இருந்தார். ஓகே. ஸோ ஆனா வந்துட்டு அவர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டு இது டூட் அந்த ஊரும் பிளட் வந்தப்பையும் நிறைய பேருக்கு இது ஒரு இது இருந்துச்சு. அன்பிளக்டு வந்துட்டு ஹிட் ஆச்சு, அதுக்கு மேல ஒரு வைப் ஆச்சு, படம் வந்துட்டு இன்னும் வைப் ஆயிடுச்சு. இந்த பாட்டு நான் வந்துட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் வெர்ஷனே வந்துட்டு எனக்கு வந்துட்டு பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலா அது தியேட்டர்ல பாக்குறப்போ இன்னும் அந்த கிளியர் சவுண்டோட இன்னும் வேற மாதிரி இருக்கும்னு தெரியும். ஏன்னா அதை அப்டேட் பண்ணுவாங்க தியேட்டர்ல, இன்னும் கொஞ்சம் இதா இருக்கும்ன்றதுனால. ஏன்னா ஃபைனல் மிக்சிங்ல இது இவருக்கு டைம் கிடைக்காததுனால இப்படி பண்றாரா, இல்ல இவரு என்ன இதுன்னு தெரியல எனக்கு. பட் ஆனா இது 2வது தடவை நடக்கிறதுனால அடுத்த தடவை இந்த மாதிரி எதுவும் நடக்காதுன்னு தோணுது. பார்ப்போம். இல்ல அவரு லப்பர் பந்துல அந்த கெத்து கேரக்டர் பண்ணுவோம், எப்பவுமே பால சாமிக்கு விட்டுருவாயா அப்படின்னு சொல்ற மாதிரி எப்பவுமே வருஷம் சாமிக்கு விட்டுருவாரு போல இருக்கு. 2வது நான் உனக்கு விடுறேன் கிளியர் வருஷம் அப்பதான் விடுறாரு. எப்போ அது ஒரு சென்டிமெண்டா பாக்குறாருன்னு தெரியல. 3 தடவை நடந்துருச்சுங்க இது. ஆனா ஆல்சோ இது சொன்னீங்கல்ல, விக்கி அணி மட்டும் இல்லைங்க, இவர்கிட்டயுமே நடந்தாங்க மியூசிக் வாங்கினாரு. சரண் கிட்டயுமே எனக்கு போடாபடி சாங்ஸ் எல்லாம் இன்ன வரைக்குமே ஃபேவரட் தான். அவர் எல்லார்ட்டையுமே அவருக்கு அடிப்படையாவே நல்ல மியூசிக் சென்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் நான் விக்கிக்கு. அப்புறம் இவரு சொன்னாரு, யாரோ ரீசெண்டா பேசும்போது சொன்னாரு, பாரிஜாதம் படத்துல பாரிஜாதம் இல்ல போடாபடி இல்ல பாரிஜாதம் படத்துல தரன் சூப்பரா. ஆமா தரன் குமார் தான் நல்லா. அந்த அதுக்கப்புறம் அவரோட பெஸ்ட் வந்து திரும்ப போடாபடி தான் காமிச்சாங்க. போடாபடியில எல்லா ஆல்பம் ஹிட். ஆமா கடைசியில அது இந்த சங்கர் மகாதேவன் சும்பு அந்த டிரான்சிஷன் சூப்பரா பண்ணிருப்பாங்க. அதுலயுமே அந்த குத்து சாங் இடத்துல வரும்ல, ஐஎம்ஏ குத்து டான்சர் சாங், மொரட்டு வைப்பு சாங். அதுக்கப்புறம் தரண்குமார் யாரும் கண்டுக்கல. இல்ல அதுக்கப்புறம் 2 படம் போட்டாரு பிராஸ், ஆனா பெருசா அது இதுவாகல. ஆனா போட்டாரு பெருசா பாருங்களேன், அப்பெல்லாம் ஆகாம இந்த குக்குத் கோமாளி வந்தக்கப்புறம் அந்த இவரை வச்சு ஒரு பாட்டு போட்டாரு, அது வந்து பிச்சுக்கிட்டு போக ஆரம்பிச்சு வியூஸ். அது வந்து ஒரு மாதிரி பிச்சுட்டு போக ஆரம்பிச்சு வியூஸ். ஆனா பாவிகளா அந்த அவர் அது இல்ல ப்ரோ, அதே மாதிரி இன்னொரு பாட்டு ஆமா அது நல்ல வியூஸ் போச்சு பயங்கரமா. ஒரு ட்ரெண்டிங்ல இருந்துச்சு ஒரு 3 நாள். நீங்க அந்த சொன்னீங்கல்ல, அது மறக்கிறது நல்லதுதான். அதெல்லாம் மறந்துட்டாங்கன்னு சொன்னீங்களா, அது ஒரு வகையில பிளஸ் தான். ஏன்னா விண்டேஜ் சாங்கு ஃபயர் விட்டு உட்காந்துருக்கிற ஏரால இருக்கும். தீமா வந்துச்சு பாருங்க, வேற லெவலுங்கிற மாதிரி ஒரு எல்லைக்கு வரும்போது. இல்ல நீங்க சொன்ன பாயிண்ட் கரெக்டா தான். ஜோக்குக்கு சொன்னாலும் அட பழைய பாட்டை யூஸ் பண்ற விதத்தை இவங்க ஏற்கனவே வந்து டாக்கோ சாங் யூஸ் பண்ணிட்டாங்க. அது என்ன பாட்டது பரணி, அது என்ன பாட்டுங்க, காதல் நீ தாண்டி, அது என்ன பாட்டு, போத அந்த சாங் யூஸ்
ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி தீமா இது எந்த படத்துல வர சாகுன்னு தேட போறாங்க யூடியூப்ல. அதாவது யூடியூப்ல போடுவாங்க, யாரெல்லாம் இந்த படத்தை பார்த்து இந்த பாட்டு கேட்க வந்தீங்க கமெண்ட் கை தூக்குங்க கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. 2025 இந்த பாட்டு கேட்கற ஆட்கள் யாருங்க? இந்த படமே 2025 வந்திருக்கு, நான் நம்ப மாட்டேன். அப்படிதான் இந்த என்ன படம் அது இல்ல அது என்ன படம், சசிகுமார் படம் வந்துச்சு, இந்த கொலகாரம் தேடிக்கிட்டே இருப்பாங்கல்ல, டிராகன் படம் பார்த்துட்டு எங்க வாளுக்கே அப்படிதாங்க இருந்துச்சு. உங்க வாய்ஸ் லோ. வாளுக்கு வந்து பாட்டை எப்பயோ கேட்டோம், பார்த்தா படம் ஒன்ஸ் மோர்ல கண்ணம்மா சாங் இருக்குல்ல, எனக்கு அதுவே அது அப்படிதான் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இல்லங்க இப்ப ஞாபகம் வந்துச்சு, கிடாரின்னு ஒரு படம் இருக்கு. அந்த கிடாரி படம் வந்தப்ப எடிட் போட்டுட்டு கருத்த மச்சான் பாட்டை எடிட் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த கருத்த மச்சான் யூடியூப்ல போய் யாரெல்லாம் கிடாரி பார்த்துட்டு வந்து இப்ப இந்த எடிட்டை பார்த்து இந்த பாட்டு பார்க்க வந்தீங்கன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அது நல்லா போய் ட்ரெண்டிங்ல இருந்துச்சு. திருப்பி அதே யூடியூப் கமெண்ட்ஸ்ல வந்து யாரெல்லாம் டியூடு பார்த்துட்டு இருந்தீங்க, அந்த செட்டு மட்டும் மாறவே மாட்டேன், லைக் போட்டு வாங்கிறேன், 100 லைக் 200 லைக் வந்துகிட்டே இருக்கு, அவங்க போட்டு டிஸ்பிளே பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது என்ன செட்டு, என்ன மாதிரி? அதாவது ட்விட்டர் ஒரு இடம், பேஸ்புக் ஒரு இடம், இன்ஸ்டாகிராம் ஒரு இடம். இரிட்டேட்டிங் கமெண்ட்னா அது பாக்குறது தான் எனக்கு இதெல்லாம் யூடியூப் கமெண்ட் பிடிக்கும். எஸ்பெஷலி அந்த இது இருக்குல்ல, மெயினா அந்த சூப்பர் சிங்கர்ல இல்ல யாராவது ஒருத்தவங்க பாடிட்டாங்கன்னா, யாரெல்லாம் மானசி இந்த பாட்டை பாடிய பிறகு இங்க வந்து இருக்குது அப்படின்னு போடுவாங்க. டேய், நல்ல பாட்டெல்லாம் நீங்க கேட்காம இருந்துட்டு 10 வருஷம் 12 வருஷம் கழிச்சு எங்கேயோ சூப்பர் சிங்கர்ல கேட்டு வந்து யாரெல்லாம் இப்ப இங்க வந்திருக்கீங்க அப்ப இங்க வந்திருக்கீங்க, ஏன்டா இரிட்டேட் இல்லங்க நான் இதெல்லாம் கூட விட்டுருவேன். எனக்கு உண்மையான மனசாராது என்ன தெரியுமா, இந்த மணிவண்ணன் பிறந்த நாளுக்கு மணிவண்ணனோட அண்டர் ரேட்டட் பிலிம்ஸ் சொல்லி அவர் டேரக்ட் பண்ண பிலிம் 4 படத்தை போட்டிருந்தாரு, டீ கிடையாது. இதெல்லாம் மணிவண்ணன் டேரக்ட் பண்ற படமா, மணிவண்ணன் டேரக்டரானு கமெண்ட்ஸ். ஆனா அவங்க ப்ரொஃபைல பார்த்தா சினி ஒரு வார்த்தை போடுவாங்க, அது என்னது, அது என்ன வார்த்தை, எனக்கு கெட்ட வார்த்தை வரும், அதுக்கு தான் எனக்கு சேர்த்த ஒரு கெட்ட வார்த்தை அதெல்லாம் அவங்க பயோல அதான் இருக்கு, அவங்க பயோல பூரா அதுதான் இருக்கு. பாரதிய சொல்றா நேரடியா சொல்லுவேன், எனக்கு சுத்தி வளர்த்து பேசுறேன். ஆமாங்க, இது பரவாயில்லைங்க. என்கிட்ட யாரோ ரொம்ப ரீசெண்டாங்க யாரோ ஒருத்தர் நீங்க ரைட்டிங்ல இந்த ஒர்க் பண்ண ஃபர்ஸ்ட் படம் எதுன்ற மாதிரி ஏதோ கேட்டாங்களா, அப்ப நான் தமிழ் படம் அப்படின்னு நான் என்னங்க சொல்றீங்க, நாஸ்டாலஜியாங்க அது, நான் குழந்தையா இருக்கிறப்ப அவ்வளவு குழந்தையா இருந்தியா, டேய் இப்பதானா வந்துச்சு படம், எப்படா குழந்தையா இருந்திருப்ப அப்படின்னா, ஆமா ப்ரோ இப்ப எனக்கு 21, அப்ப நான் வந்து 14 15 வந்தேன். ஆனா பாவி அத்தனை வருஷம் படம் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி அவங்க அதையே நாஸ்டாலஜியா கணக்குல சேர்த்துட்டாங்க. பட் ஆனா பிரகாஷ்னா இந்த தீமாவா இருக்கட்டும் இல்ல வந்துட்டு கடல் தாண்டி போகும் காதலியா இருக்கட்டும், 2 பாட்டையும் எழுதுனது விக்னேஷ் சிவன். நான் இன்னும் அவர் என்ன பாட்டு எழுதியிருக்காருன்னு அந்த ஆல்பம்க்கு நான் வந்து ஈகரா வெயிட் பண்றேன் சீரியஸா. என்னது விக்னேஷ் சிவன் பாடலாசிரியரா, இவர் செய்யும் காரியத்தை பாருங்கள் தமிழ் வச்சு சரி. நான் நிஜமாவே நல்ல லிரிக் ரைட்டருங்க உண்மையிலேயே. இந்த லிரிசிஸ்ட் விவேக் விக்கி எல்லாம் வந்து இந்த அடுத்த அந்த முத்துக்குமார் யுகபாரதி விவேகா ஜெனரேஷனுக்கு அடுத்த ஜெனரேஷன்ல வந்தவங்க எல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு நல்ல உண்மையிலேயே நல்ல தமிழ் லிரிக்ஸ் எழுதக்கூடியவங்க. எனக்கு விக்னேஷ் சிவன் எழுதுன தமிழ்லயே ரொம்ப பிடிச்ச தமிழ் வரி, அவர் எழுதுனதுன்னு அவரே சொன்னாலும் நம்ப மாட்டாங்கிற அளவுக்கு இருக்கிற வரினா விக்ரம் வேதாள வர கருப்பு வெள்ளை சாங் தான். ஒரு பிஜிஎம் ஒரு மாஸ் ட்ராக், அவர் என்ன லவ் ட்ராக் எழுதுவாருன்னு தெரியும், மாஸ் ட்ராக் அப்படி ஒரு மாஸ் ட்ராக் அர்த்தம் பொதிந்து எழுதுறது இருக்குல்ல, அந்த அந்த 2 கேரக்டருக்குமே பயங்கரமான அர்த்தம் போயிருந்து பேக் ஸ்டோரியோட சேர்த்து மேட்ச் ஆகிற மாதிரி லிரிக்ஸ் எழுதுனது அந்த படத்துல. இத்தனையும் அவர் டேரக்டர் கிடையாது, இன்னொரு டேரக்டருக்கு அவர் அழகா எழுதின பாட்டு அதுதான். நிறைய பேர் அவர் லவ் ட்ராக் மட்டும் தான் நோட் பண்றாரு தவிர அந்த ட்ராக் யூஸ் பண்ணல. அந்த வருஷத்துல அவர் நிறைய யூஸ் பண்ணிருக்கலாம், அது யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அவர் எழுதுனாங்க. ஆமா, அது அதுக்கு முன்னாடியே இல்ல, அவர் எழுதுனதுதான். ஆனா நான் வந்து பெஸ்ட் தமிழை பயன்படுத்துறது இருக்குல்ல, தமிழை கரெக்டா பயன்படுத்துறதுன்னு, தமிழை சூப்பரா பயன்படுத்துன்னு அதெல்லாம். அதுக்கப்புறம் நான் சும்மா அந்த வாடா தம்பி மேல வாடா தம்பின்னு சொல்லி எதற்கும் அவர் தான் எழுதுதான் நினைக்கிறேன். ஆனா இந்த மாதிரி எழுத விட்டுறாங்க. டேய் அவர் தமிழ் எழுதுனாலும் நல்லா எழுதுவாரா, இப்படி எழுத விடுங்கனாலும் அது கேட்க மாட்டாங்க. அதுல ஒரு ஸ்டெப் வேற, அது ஜானி மாஸ்டர் பிடிச்சி வேலை விடுங்க, அவரே உள்ள போயிட்டு வந்துட்டார். அப்புறத்துக்கு நம்ம வேற உள்ள தள்ளி சுப்பிரமணியபுரம் மாதிரி காசி நீயும் மாடான்னு விக்கி எங்களுக்கு அவரும் அவரால் முடிஞ்சதை பண்ணி விட்டாரு. நான் ஒண்ணு ஹானஸ்டா சொல்றேன், ஆனா இல்ல கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா இந்த வாக்கியத்தை எப்படி சொல்லிருக்கணும், டே காசி நீயும் மாடான்றத நீங்க தான் அவருக்கு பண்ணீங்க நியாயமா. விக்கிக்கு ஒழுங்கா சந்தோஷமா சவாரி போயிட்டு இருந்தாப்புல ஒவ்வொரு படங்களையா ஜாலியா நீங்க தான் வந்து கூப்பிட்டு 1 மாசத்துக்குள்ள என் டேட் இப்பதான் இருக்கு, 1 மாசத்துக்குள்ள படம் பண்றதா இருந்தா பண்ணுன்னு சொல்லி ஞான வெல்றத வந்தா நீங்க சொல்லணும் நியாயமா.
அவர் ஆக்சுவலா ஞாபகம் இருக்கா ஒரு உங்களுக்கு? மாசத்துல எப்படி ப்ரோ முடிஞ்சிருக்கும் அந்த படம்? ஏன்னா ரீமேக் ஒரு மாசத்துல படம் முடியலங்க, படம் முடியல ஒரு மாசத்துல. அவர் சொல்லி கமிட்மெண்ட் கொடுத்தது அப்படி கமிட்மெண்ட் கொடுத்தது. அது இத்தனைக்கு என்னன்னா, அந்த ஸ்பெஷல் 26 படத்தோட ரீமேக் ரைட்ஸ் தியாகராஜா வாங்கிட்டு போயிட்டாரு. இவர் அவர்கிட்ட தெரியாம உருவிட்டு வந்துட்டாரு ஞானவேல் ராஜா. அதாவது நான் வாங்கிட்டேன், நீ தைரியம் ஆயிட்டு, நான் வாங்கிட்டேன் தைரியம் ஆயிட்டுன்னு எப்படி லைக்கா வந்து மகிழ் திரும்ப நான் ரைட்ஸ் வாங்கிட்டேன் நீ எடியா அப்படின்னு சொல்லிட்டு கேச வாங்கினாங்களோ, அந்த மாதிரி காசை கொடுத்து இழந்தாங்களோ, அந்த மாதிரி கடைசியா தியாகராஜன் போய் காசையும் கொடுத்து இழந்தாரு அது ஞானவேல் ராஜா. விடுங்க, அது தனி கதை. மூணாவது நாள் ஒரு பேட்டி கொடுத்தாரு, ஞாபகம் இருக்கா பிரகாஷ்? நான் வந்து என் கையில ஒரு சைக்கிள் கொடுத்துருக்காங்க, அந்த சைக்கிளை வச்சுட்டு நான் எவ்வளவு தூரம் போக முடியுமோ அவ்வளவுதான் போக முடியும். நீங்க ஏன் பைக்கு போற வேகத்துக்கு போலன்னு கேட்டா என்னால போக முடியாது. என்கிட்ட இருக்கிற சைக்கிளை கொடுத்து இந்த தூரம் போனாங்க, அந்த தூரத்துக்கு நான் மெல்ல ஓட்டி போய் விட்டேன் அப்படின்றாரு. படம் ரிலீஸ் ஆகி 3வது நாள் பேட்டி விக்னேஸ்வரன். சரி, இப்ப கமல் ப்ரோ ஏதோ கேட்க வந்தீங்களா, கேட்டுருங்க. ப்ரோ வேற யாரும் பதில் சொல்லாதீங்க. எஸ்கே வந்து சூர்யாவுக்கு ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. என்ன படம், என்ன பாட்டுன்னு சொல்லுங்க. பரணி ப்ரோ. அது எனக்கு தெரியும், பரணி சொல்லுவாரான்னு பார்ப்போம். இருங்க அவர் சொல்லட்டும். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அது தெரியாது. அஜித் கரெக்ட். க்ளூ வந்து பஸ் ஓட்டுவாங்க. அது இல்ல, அதுல வந்து ஒரு யூனிக்கான ஒரு கோரியோகிராஃபி இருக்கும் பரணி ப்ரோ. அதுலதாங்க பஸ் ஓட்டுவாங்க. ஹாரன் சவுண்ட் பஸ், அதுதான் பஸ் ஓட்டுவாங்க. ஆனா எல்லாரும் ட்ரோல் பண்ணாங்க அந்த பாட்டை. எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும், சூப்பரா இருந்துச்சு, வைபா இருந்துச்சு. ஆனா அதுல உள்ள முருகதை எனக்கு பிடிக்கும். ஆனா யாருக்குமே அந்த பாட்டு பிடிக்கல கெட்டப்னால. எனக்கு உள்ள முருகதை பாட்டு இருக்கிறே நல்ல பாட்டு. இமான் அப்படியே அழகா இழைச்சிருப்பாரு. எனக்கு பாட்டை சொல்லுங்க. இன்ட்ரோ சாங் நல்லா, அது இன்ட்ரோ சாங். இப்ப சொல்லுங்க, விக்னேஷ் எழுதுறாருன்னு சொன்னாங்க. அதுக்கு மேலேயும் உங்களுக்கு இன்ட்ரோ சாங்க 8 கால் போச்சு. 8 கால் சொன்னதுக்கு 8 காலா இல்ல இருக்காது. நான் சொல்றேன் நம்பர் 8 கால் தான் அப்படின்னு சொல்றீங்க. எனக்கு தெரியல. ஆனா எதற்கும் துன்பம் தான் என்னோட வைல்டு கேஸ். பட் என்ன சாங்னு தெரியல. ஒயில்டு கேஸா? நம்ம பாட்டு பேரெல்லாம் சொல்லுவோமா, எதற்கும் தோணுதல் படம் எல்லாம் பேசுவோமா? அவர் அந்த படத்தையும் பேசிட்டு இது ஒயில்டு கேஸா? இதுக்கு மேல வந்து ஐயோ என்ன பாட்டுனா சும்மா சுரு. அதுல சிங்கம் முன்னொரு சிங்கம் பரப்பான்னு எழுதியிருப்பாருங்க. உனக்கு மகனாக சிங்கம் பரப்பான்னு முத கூட சிவகார்த்திகை இழைச்சி எழுதியிருப்பாரு. எப்படி இருந்தும் கட்டையா குட்டையா கரெக்டா முடி சுருட்ட முடி வச்சுட்டு ஒருத்தர் இருப்பான், அவனை தெரியுமான்னு கேட்காத அளவுக்கு கேட்கறான். இதுக்கு மேல வந்துகிட்டு நீங்க கேட்ட கேள்வி கரெக்ட் ப்ரோ. ஆனா சூர்யா பத்தி கேட்கக்கூடிய ஆளுதான் தப்பு. இல்ல சிவகார்த்திகனே எழுதினாலும் சூர்யா படமா தான் மறந்துடுவேன் அப்படின்ட்டு பரணி. இதான் இப்பதான் இல்ல ப்ரோ, அந்த அன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு சிவகார்த்திகனை கண்டபடி போன் பண்ணி திட்டி இருப்பாருன்னு நினைக்கிறேன். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இதை பண்ணிருப்பேன்னு. அஜித் பல்தான் எதையாவது சொல்லி கோர்த்துட்டு போயிடாதீங்க. உங்களுக்கு ஏன் மேல வன்மம் இருந்துச்சுன்னா ஏன் மேல காட்டுங்க. எனக்கு புரியல, உங்க மேல காட்டிட்டு இருக்கிற வேற யாராச்சும் இருக்கு. இல்ல அஜித் பல்தான் ஆல்ரெடி இப்பதான் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் நேரம் சரியில்லைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சில பல அடியெல்லாம் வந்துட்டு விழுகுது. அதனால வந்துட்டு நீங்க எதையாவது கோர்த்துட்டு போயிட்டு அது கொஞ்சம் பெருசா ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான். என்ன ரொம்ப ஏற்கனவே ஒண்ணு இருக்கு, நீதான் பெரிய ஹீரோவாச்சு, ரிலீஸ் பண்ணித்தான் பாரு. இவரு வேற மறுபடியும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காரு. நான் அதை மனசாரதான் சொன்னேன். அது டோன் கொஞ்சம் லைட்டா வந்து வாய் கொஞ்சம் கோணிக்குச்சு, அதனால அப்படி வந்திருக்கும். அதனால வந்துட்டு இதெல்லாம் இல்ல. ஒரு பிரச்சனை இல்ல பரணி ப்ரோ, உங்க அத்தான கூப்பிடுறேன், நாளைக்கு வந்து இதை டீல் பண்ணுவாரு, கவலைப்படாதீங்க. அத்தான் அவர் ரொம்ப மிஸ் பண்றேங்க கோபாலகிருஷ்ணன். ஏங்க நிஜமா அத்தான் போறாங்க, சும்மா அப்பப்ப மிஸ் பண்றீங்க, அவனு சும்மா இருங்க. இல்லண்ணா அவர் வந்து அவரு என்ன சொல்ல இல்ல, இன்னைக்கு நீங்க அட்டாக் பண்ணிட்டீங்கல்ல, நாளைக்கு அவர் வந்து கவலைப்படாதீங்க. ஓகே வர சொல்லுங்க. மகேஷ் ப்ரோ நடுவில் ஏதோ பேச வந்தாரு. ஆனா அவர் பேசுறது வந்து ரொம்ப லைட்டா கேட்கவும் நம்ம எல்லாம் டாமினேட் பண்ணி பேசிட்டோம். ஆமா சார் விடுங்க. அது அந்த இந்த டாபிக் தான் தீமா வந்த போது சொல்ல வந்தேன். இந்த டிராகன் படமே பார்த்துட்டு நிறைய பேர் இந்த தீமா சாங் இல்ல அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அப்பயே உங்கட்டியா அது அப்ப சொல்ல வந்தேன். மகேஷ் ப்ரோ சொல்லுவார், நான் குழந்தையா இருக்கிறச்சு அந்த பாட்டு ரிலீஸ் ஆச்சு, எனக்கு கல்யாணம் ஆச்சு, என் குழந்தை வந்துருச்சு, என் குழந்தையும் கல்யாணம் ஆயிடுச்சு, இப்போ வந்து இன்னமும் அந்த பாட்டு ரிலீஸ் ஆகலையே அப்படின்னு கேட்பாரு. தலைவருங்க அவர், கனடா பியர் தலைவர். எல்லாரும் பிரகாஷ் நானே குழந்தைதான் பேசி புரியல மகேஷ். நானே இன்னும் ஒரு குழந்தை தான். உங்களுக்கே ஒரு குழந்தை இருக்கு. எத்தனை குழந்தைங்க ப்ரோ? மகேஷ் ப்ரோ இல்லங்க, அவர் பேருக்கு இல்லங்க, அவர் பேரு குழந்தை வேலுங்க. இல்ல அவர் பேர் குழந்தை வேலு என்கிற மகேஷ், அதனால குழந்தை. அவர் எப்பவுமே நான் குழந்தை அப்படிம்பாரு.
அதனால என்னன்னா, தம்பி உங்க பேர் என்ன? கும்பிடுறேன் சாமி, கும்பிடுறேன் சாமி. அவர் ஒரு போட்டோ போட்டிருந்தாருல பின்னாடி பேக்ரவுண்ட்ல. இல்ல ஆதி யாரோ ஒரு 21 இயர் பாய் பத்தி சொன்னாரு, அது நான் தான். இருங்க மகேஷ் ப்ரோ, அந்த போட்டோ பின்னாடி கூட 4 செடி நிக்கும், ஸ்னோஃபால்ல உருகுன மவுண்டெயின்லாம் இருக்கும், ஞாபகம் இருக்கா? அது செடி இல்ல பரணி ப்ரோ, அது செடி இல்ல, பின்னாடி 3 பொண்ணுங்க நிப்பாங்க. கிறிஸ்மஸ் மரம். நீங்க தாடி வச்ச லுக்கு தானே பாத்திருக்கீங்க, தாடி எடுத்த லுக்கு பார்த்தது இல்லையா? அதுல எப்படி இருப்பாரு தெரியுமா அவரு? நமக்கே டஃப் இருப்பாரு, சின்ன பையன் சூப்பர் ஸ்டார் மாதிரி இருப்பேன், அப்படி இருப்பாரு தலைவர். வைபா இருக்காரு போலயேங்க. நான் அந்த ஒரு பிக்கு தான் பாத்திருக்கேன் அவரோடது, வேற எதுவும் பார்த்தது இல்ல. இல்ல எங்களுக்கே ஷாக்கு. ரீசெண்டா சுகனா மீட் பண்ணும்போது ஒரு போட்டோ போட்டிருந்தாரு. ஏன் என்னையா 20, 30, 25, 30 வயசு பையன் மாதிரி தான் இருக்க அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கே ஷாக்கு. அப்ப அவர் குழந்தைன்னு சொல்லிக்கலாம், தப்பு இல்ல. ஆனா அவரு கரெக்டா ஏஜ சொல்லிடுறாரு, உங்கள மாதிரி ஏமாத்தல. ஆமா, ஏன்னா நீங்களும் அவரும் ஒரே செட்டு தானே, நீங்களும் அவரும் ஒரே செட்டு தானே. இருங்க அஜித் பல்தனி, என்ன மாதிரி யாரும் ஏமாத்த முடியாது. ஐ அக்செப்ட் தட். போதுமா? ஹாப்பியா? இல்ல அவன் பிசிசிஐ வந்து அப்டேட் பண்றேன்னு சொல்லியிருக்கானுங்க. ஓகே ஓகே சரி ப்ரோ. இது இந்த இட்டு புது எனக்கு கமல் சொல்லுங்க. அந்த நாய்க்கு ஒண்ணும் ஆக மாட்டேங்குது. பல்தான் வார்த்தை பிரயோகம். கடவுள் சீக்கிரம் தண்டிக்கிறான், கெட்டவனுக்கு நல்லா கொடுக்குறான். அப்பெல்லாம் சொல்லக்கூடாது. ரஜினிலாக்கு உண்மை. சரி ஓகே, நல்லா பேசணும். 10 மணி ஆச்சு, கடையை சாத்திடலாம். சரி அந்த இட்டு வெப் சீரிஸ் மட்டும் பேசிட்டீங்களா? மகேஷ் ப்ரோ, நான் தான் பாத்திருக்கேன். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட் வந்து பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ், லாஸ்ட் 10 மினிட்ஸ் ஒரு மாதிரி கொடூரமா இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அப்படி ஒரு விஷயம். ஐ மீன் கொடூரம் இந்த சென்ஸ், அந்த என்ன சொல்ல, அந்த ஹாரர் எலமெண்ட், அந்த எலமெண்ட்ல ஒரு புதுசா ஒண்ணு வச்சிருக்காங்க. அந்த விஷயம் வந்துட்டு ஒரு மாதிரி இம்பாக்ட் பண்ணிடுச்சு. நைட்டு தூங்க வேணான்னு தெரில அதுதான். பட் ஆனா வந்துட்டு சும்மா அந்த பிளாட்டு, இந்த கேரக்டர்ஸ் செட் பண்றதுக்காக ஒரு எபிசோடு, அவ்வளவுதான். வேற எதுவுமே கிடையாது. இந்த எபிசோடு நல்லா இருந்துச்சு. இது வந்து ஒரு நல்ல ஸ்டார்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பாருங்க, பார்த்துட்டு சொல்லுங்க, நம்ம பேசலாம். ஓகே ஓகேங்க, சூப்பர். எத்தனை எபிசோடு? 8 ஐ கெஸ், தெரியல எனக்கு. எல்லாமே மண்டே ஒவ்வொன்று. ஆமா ஆமா ஆமா, வீக்லி எபிசோட் தான். ஓகே ஓகேங்க, வீக்லி தான். ஓகே, ஒரு நிமிஷம். 8 6 9 எபிசோடு ப்ரோ. 9 இல்ல, சாரி 8 தான். நானே கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். சரி ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். பை. ஓகே பாய். பரணி ப்ரோ, ஒரே நிமிஷம் ப்ரோ. பரணி ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. உங்ககிட்ட ஒரே ஒரு இது கேட்டுக்கலாமா? நீங்க இவ்வளவு நேரம் பேசுனீங்க, அதனாலதான். இது பொலிட்டிக்கல் இல்ல, நீங்க போட்ட ட்வீட்டுக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும். கேளுங்க. நேத்து அந்த இதுக்கு அவ்வளவுதான் தமிழ்நாடுன்னு போட்டீங்க இல்லையா? ஆமா, அதுக்கு என்ன மீனிங்ல இது சொன்னீங்கன்னு மட்டும் சொல்லுங்களேன். திங்கக்கிழமை அடுத்த வாரம் திங்கக்கிழமை சொல்லுவாரு. இல்ல பிரகாஷ் ப்ரோ, பிரகாஷ் ப்ரோ, இது வந்து பொலிட்டிக்கலுக்கே இல்ல. நான் வந்து இந்த கேள்வி ஏன் கேட்கறேன்னா, நான் பரணி வந்து ரெகுலரா யூடியூப்லயும் கேட்டுட்டு இருக்கேன், ரெகுலரா அப்பப்போ வந்து இதுலயும் லெசன் பண்ணி கேட்டிருக்கேன். இது வந்து பொலிட்டிக்கல் பத்தி கிடையாது. பொலிட்டிக்கல் பத்தி தாராளமா யாரு என்ன வேணா சொல்லலாம். அவருக்கு ஒரு கருத்து இருக்கு, தாராளமா சொல்லலாம். அவர் வந்து அவ்வளவுதான் தமிழ்நாடுன்னு சொல்லியிருக்காரு இல்லையா? ஏன்னா அதை வந்து இதுன்னு இல்லை, இதுல இருந்தும் இன்னும் 4-5 மேட்டருக்கு கேன்டீன்ல முட்டை பாக்ஸ் இல்லைன்னா கூட கேரளாக்கும் தமிழ்நாடுக்கும் இவருக்கு அடிக்கடி அந்த இதை கொண்டு வந்துகிட்டே தான் இருக்காரு. இதுன்னு இல்லை, எதா இருந்தாலும் அது வந்து இப்போ ஒரு சினிமாவா இருந்தா ரைட், ஓகே, அது வந்து ஒரு இண்டஸ்ட்ரி சார்ந்தது. இல்லை இங்க ரோடு சரியில்லை, இங்க தேட்டர் இது இல்லைன்னா அது கவர்னன்ஸ் சார்ந்தது, ரைட், ஓகே. ஆனா இந்த மேட்டர்ல வந்து அவ்வளவுதான் தமிழ்நாடுன்னு சொல்லும் போது அது வந்து த்ரூஅவுட் எல்லாத்தையும் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ நீங்க தமிழ்நாடுன்னு சொல்ல வரீங்கன்னா என்ன 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 சென்ஸ்ல சொன்னீங்கன்னு சொல்லிருங்க, அதுக்கப்புறம் நான் அதுக்கு பதில் மட்டும் சொல்லிடுறேன். அவ்வளவுதான் தமிழ்நாடுன்னு சொன்னீங்க இல்லையா, அதுக்கு மட்டும் என்ன சென்ஸ்ல சொன்னீங்கன்னு சொல்லுங்க பரணி. ஓகே, ஆக்சுவலா நான் வந்து பர்சனலா நான் வந்துட்டு சொல்லிடுறேன், எனக்கு தோணுனதை நான் சொல்லிடுறேன், ஓகேவா? நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன், டீட்டெயில்டா வந்து அப்புறம் சொல்றேன். எனக்கு வந்துட்டு அந்த டைம் தோணுனது என்னன்னா,
இவ்வளோ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருந்தும் அவங்க சொல்றபடிதான் அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு கிடைச்சிச்சு. தமிழ்நாடு மக்கள் அவங்க சொல்றது தான் வந்து கேட்டு வந்துட்டு இவங்க போறது வந்துட்டு எல்லாரும் போறாங்க இல்லையா, அவங்க விருப்பத்துல தான் போறாங்க, இல்லைன்னு சொல்ல. பட் ஆனா வந்துட்டு அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அவங்க சொல்றதை கேட்டு தானே போறாங்க, அவங்க தான் ஆள்றாங்கன்றப்போ ஸோ அந்த ஒரு சூழ்நிலைக்கு தள்ளுறாங்கல்ல, அதுதான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அப்படிதான் தமிழ் மக்கள் எல்லாரும் இருக்காங்களோ அப்படின்ற. ஓகே பாரணி நான் சொல்றேன். இல்ல ஒரு நிமிஷம், இந்த டீட்டெயில அவர் சொல்லணும்னா பெரிய விளக்கம் கொடுக்கணும். ஆனா நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, வர திங்கக்கிழமையிலேருந்தே பொலிட்டிக்கலை பத்தி பேசலாம், ஒரு ஃபுல் டாபிக்லேயே நம்ம சொல்லிட்டோம். முழுக்க அரசியல் பேச போறது நம்ம வர திங்கக்கிழமையிலேருந்து ஆரம்பிச்சுக்கலாம். ஏன்னா அடுத்த திங்கக்கிழமையிலேருந்து முழுக்க அடுத்த ஒரு 6 மாசம் அந்த ரிசல்ட் வர வரைக்குமே நம்ம எலெக்ஷன் தான் பேச போறோம், அரசியல் தான் பேச போறோம். அவர் டீட்டெயிலாக சொல்லணும். அது ஷார்ட்டா சொல்லி அதை நீங்க இன்னும் தப்பா புரிஞ்சிக்க கூடாது. அதனால நான் என்ன சொல்றேன், இதை வர திங்கக்கிழமை இந்த கேள்வி ஞாபகமா கேளுங்க. அவர் கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இதுக்கான பதில் அவர் வச்சிருக்காரு, பெருசா வச்சிருக்காரு, அவர் சொல்லுவார். என்கிட்டவே அதை பத்தி பேசினாரு. அதனால நான் சொல்றேன், ஏன்னா உங்களுக்கு இப்ப ஸ்பேஸ் முடியாத தருவாயில வேற அவர் சொன்னாருன்னா ஷார்ட் டைம்லயும் சொல்ல முடியாது, பெருசா சொன்னாரு பெருசா இழுத்துக்கிட்டே போகும். அது இல்லாம இந்த ஒரு வாரம் நம்ம முழுசா அரசியல் தவிர்த்தரலாம். இத்தனை நாள் எப்படி தவிர்த்திருந்தோமோ அதே மாதிரி தவிர்த்தரலாம். வர திங்கக்கிழமையிலிருந்து முழு நேரமாவே நம்ம அரசியல் தான் பேச போறோம். அந்த அரசியல் டாக் அப்படின்னு வச்சு சினி டாக்ல அரசியல் அப்டேட்ஸ் இல்ல பொலிட்டிக்கல் ஸ்பீச் எப்படி எல்லாம் வச்சுக்கிட்டான் பேரு, அப்ப நம்ம பேசுவோம், முழுக்க பேசலாம். ஏன்னா இதுல வந்து அவருக்கான இந்த இப்ப நம்ம பேசி அது விளக்கம் கொடுத்து இது கேட்டு நாளைக்கு ஒருத்தர் வந்து விளக்கம் கேட்பாரு. அப்ப இந்த வாரம் திரும்ப பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் தான் பேசுற மாதிரி இருக்கும். நான் தெளிவாவே சொல்றேன், அடுத்த திங்கக்கிழமை இந்த கேள்வி ஞாபகம் வச்சுட்டு நீங்களே ஸ்பேஸுக்கு வாங்க, ஸ்பீக்கர் வந்து கேள்வி கேளுங்க, அவர் பதில் சொல்லுவார். பிரகாஷ் எதனால திடீர்னு அரசியல் நான் ஆல்ரெடி பிப்ரவரி மாசம் நிறைய பேருக்கு போடும்போது நான் ஸ்பேஸ் போட்டேன். அப்போ பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் பகல்ல போட்டிருந்தேன். அப்போ வந்து அரசியல் ஸ்பேஸ் போகணும்னா அது என்ன நிறைய பேருக்கு பேச வேண்டிய சூழ்நிலை இருக்குதான். ஆனா இந்த நேரத்தில் போட்டு ஒரு பலனும் அளிக்காது. வெள்ளக்கல் தெரியுதான், நம்ம இத்தனை நாள் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும். எலெக்ஷன் இருக்கும்போது போட்டுக்கலாம், அக்டோபர் நவம்பர்ல போடலாம்னு சொல்லியிருந்தேன். ஒரு சிலர் மட்டும் அதை ஞாபகம் வச்சு கேட்டுட்டு இருந்தாங்க, அரசியல் பேசலாமே, ஏன் அதை பேசாம இருக்கு, நீங்க டாபிக்கே அதானே, டாக் ஆஃப் த டவுன் அதுதான்ங்கிறப்ப நீங்க அதை தானே பேசணும் அப்படின்னா சுகுமாரபுரம் சொல்லிட்டே இருப்பாரு. அரசியல் நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச உங்களோட அனுபவங்கள், உங்களுடைய அரசியல், உங்களுடைய பார்வை இதெல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. எல்லா பேரும் கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த ஒரு 4-5 பேத்துக்காக நம்ம வந்து ஒரு டெய்லி ஒரு 1/2 மணி நேரம் அரசியல் பேசலாம். ஆனா இப்போதைக்கு தீபாவளி முடிஞ்ச வரைக்கும் வேணாம் தான் வச்சிருந்தேன். இப்போ தீபாவளி முடிஞ்ச அப்புறம் இன்னிலேருந்து ஆரம்பிக்கலாமான்னு யோசிச்சேன். அப்புறம் வேணாம், ஒரு கட்டமா ஆரம்பிக்கிறோம், நவம்பர்ல இருந்தே ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கு ஃபைனலா. பிரகாஷ் ஒரே ஒரு இது, திங்கட்கிழமை பண்ணிட்டீங்களா இல்ல வீக்கெண்ட் பண்ற மாதிரி? இல்ல எல்லா நாளுமே, அதாவது திங்கள் முதல் வெள்ளி வரை, சனி அது மாதிரி திங்கள் முதல் ஞாயிறு முதல் இந்த வாரந்தோறும் 7 நாளுமே நம்ம ஸ்பேஸ் போடுவோம். அந்த 7 நாள் ஸ்பேஸ்லயுமே கடைசி 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் சினிமா டாபிக் முடிச்ச உடனே ஒரு 1/2 மணி நேரம் சினிமா டாபிக் பேசுறோமா, அப்புறம் அந்த சினிமா டாபிக் முடிஞ்ச உடனே டைரக்டா நம்ம அரசியலுக்குள்ள போயிடணும். அன்னைக்கு அரசியல் என்ன இருக்கோ அது போக என்னன்னா, நமக்கு இவ்வளவு நாள் அரசியல் நான் இப்படி சினிமால எனக்கு ஒரு ஈடுபாடு எப்படி இருந்துச்சு, அது எப்படி சினிமால இவ்வளவு கத்து ஒரு உள்ள போகணும் அப்படிங்கிற மாதிரி அரசியலுக்குள்ளேயும் ஒவ்வொரு மனுஷங்களும் அரசியல் இருக்கும்.